ஹல்லேலூயா. வாருங்கள் அனைவரும் எழுந்து நிற்போம். தேவனை துதிக்கிறதுக்கு எத்தனை பேர் ரெடியா இருக்கிறீங்க? ஹல்லேலூயா. ரட்சகர் பிறந்தார். ஆமென். அவர் இம்மானுவேல் நமக்காக பிறந்தார். ஆமென். ஹல்லேலூயா. எத்தனை பேர் உற்சாகமா இருக்கீங்க? ஹல்லேலூயா சொல்லுவோமா? பத்துலங்க எத்தனை பேர் உற்சாகமா இருக்கீங்க? ஹல்லேலூயா சொல்லுவோமா? ஆமென். அவர் நித்திய ராஜா. ஆமென். ஒரு பாடலை பாடி அவர் துதிக்க போகிறோம், உயர்த்த போகிறோம். நித்திய ராஜா. Thank you Jesus. என்னோட சேர்ந்து பாருங்க. ஏகோவா ராஜா, ஏகோவா ராஜாவே, வல்லமை நிறைந்தவரே, ஆனாதி தேவனே, நித்தியமானவர். ஏகோவா ராஜா, ஏகோவா ராஜாவே, வல்லமை நிறைந்தவரே, ஆனாதி தேவனே, நித்தியமான. தலைமுறைக்கும் நீரே எங்கள் தேவன், மகிமையின் சிங்காசனம் வீற்றிருக்கும் ராஜன், சர்வ வல்லவரே, மகிமை உள்ளவரே, உம் ஆளுகைக்கு என்றென்றைக்கும் முடிவில்லையே. நித்திய ராஜாவே, நீர் நித்திய ராஜாவே, எங்கள் நித்திய ராஜாவே, என்றும் நித்திய ராஜாவே. என்னோட சேர்ந்து சொல்றீங்களா? புயலும் கடலையும் உம் நாமத்தில் அடங்கி விடும், பர்வதங்களும் உம் பாதத்தில் உருகி. தலைமுறைக்கும் நீரே எங்கள் தேவன், மகிமையின் சிங்காசனம் வீற்றிருக்கும் ராஜன், சர்வ வல்லவரே, மகிமை உள்ளவரே, உம் ஆளுகைக்கு என்றென்றைக்கும் முடிவில்லையே. நித்திய ராஜாவே, நீர் நித்திய ராஜாவே, எங்கள் நித்திய ராஜாவே, என்றும் நித்திய
நமக்காக ராஜாவாக மீண்டும் இருக்கிறார், இன்னமும் இருக்கிறார் நித்திய நித்தியமாய். ஹல்லேலூயா. நம்ம ஒண்ணு செய்ய போறோங்க. யெஷுவா யெஷுவா என்று சொல்ல போகிறோம். யெஷுவா என்றால் நம்மளை விடுதலை கொடுக்கிற தேவன், நம்மளை விடுவிக்கிற தேவன். ஆமென். என்னோட சேர்ந்து சொல்றீங்களா? யெஷுவா 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 யெஷு. தலைமுறைக்கும் நீரே எங்கள் தேவன், மகிமையின் சிங்காசனம் வீற்றிருக்கும் ராஜன், சர்வ வல்லவரே மகிமை உள்ளவரே, உம் ஆளுகைக்கு என்றென்றைக்கும் தலைமுறைக்கும் நீரே எங்கள் தேவன், மகிமையின் சிங்காசனம் வீற்றிருக்கும் ராஜன், சர்வ வல்லவரே மகிமை உள்ளவரே, உம் ஆளுகைக்கு என்றென்றைக்கும் நித்திய 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 ராஜாவே, நீர் நித்திய நித்திய ராஜாவே, எங்கள் நித்திய நித்திய ராஜாவே, என்றும் நித்திய நித்திய ராஜா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹோசன்னா. Thank you Lord. Hallelujah Hosanna. என்றும் ஹல்லேலூயா ஹோசன்னா. தேவனுக்கு ஒரு வார்த்தை கைத்தட்டி கொடுப்போமா? ஆமென். இயேசு பிறந்தார். ஆமென். அவர் நித்திய நித்தியமாய் நம்மோடு இருப்பவர். ஆமென். அவர் எதற்காக பிறந்தாரு? எதற்காக நமக்காக வந்தாரு? நம்மளுடைய சோகங்கள், பாரங்கள், வேதனைகள், துன்பங்கள், துயரங்கள் எல்லாத்தையும் சுமந்து செல்லதான் பிறந்தார். ஆமென். ஹல்லேலூயா. அவர் யெகோவா ராஃபா. இன்று நீங்க சுகவீனமா இருக்கீங்களா, பலவீனமா இருக்கீங்க, உங்க வாழ்க்கையில ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கா? இதுக்கு சொல்யூஷன் ஒண்ணுதாங்க, அது இயேசு கிறிஸ்து மாற்றுமே. ஹல்லேலூயா. ஆமென். யெகோவா ராஃபா என்ற பாடலை பாடி அவர் துதிப்போமா? Thank you Jesus. நீர் யெகோவா ராஃபா அப்பா, எங்களுக்காக சுகம் கொடுப்பவர் நீர் இயேசுவே. Thank you Jesus. என்னோட சேர்த்து சொல்லலாம், யெகோவா ராஃபா. யெகோவா ராஃபா, சுகத்தை தருபவர், வியாதிகள் இன்று எனக்கில்லை. யெகோவா ராஃபா, நானதான் பாதை நோய்களும் சிலுவையில் எனக்காய் ஜீவனை தந்ததான், எகிப்தின் ரோகங்கள் எனக்கில்லையே, மரணத்தை ஜெயித்து உயிரோடு எழுந்ததான், மரண பயமும் எனக்கில்லையே, உம்மை நம்போருக்கு பயம் இல்லையே, உம்மை தேடுவோருக்கு கூட இல்லையே. விசுவாசத்தோடு சொல்லுவோமா? பயம் இல்லையே, உம்மை தேடுவோருக்கு கூட இல்லையே. Thank you Jesus. அவர் யெகோவா ஷாலோம், நம்ம வாழ்க்கையில சமாதானத்தை கொடுக்கிற தேவனே. சமாதானம் இல்லாம இருக்கிறீங்களா? யெகோவா ஷாலோமை கூப்பிடுவோமா? யெகோவா ஷாலோம், சமாதானம் தருபவர், கரங்கள் பிடித்து என்னை நடத்துவாரே. யெகோவா ரூவா, என் நல்ல மேய்ப்பராய் அமர்ந்த தண்ணீரை. யெகோவா ஈரே, எல்லாம் தருபவர், என்னை போஷிக்க வல்லவரே. ஈசாக்கின் விதையை ஆசீர்வதிப்பவர், 100 மடங்காய் நிரப்புவாரே. உம்மை நம்போருக்கு பயம் இல்லையே, உம்மை தேடுவோருக்கு நம்போருக்கு பயம் இல்லையே, உம்மை தேடுவோருக்கு குறை இல்லையே. அவரை நோக்கி சொல்ல போற, இயேசு
இயேசுவே என் நம்பிக்கை நீங்க தான் ஆண்டவரே. இயேசுவே என் கண்மலையும் நீங்க தான்ப்பா. உங்களை தவிர வேற யாரும் இல்லை. ஹalleluya. ரோகங்கள் எனக்கில்லையே, மரணத்தை ஜெயித்து உயிரோடு எழுந்தனான். மரண பயமும் சிலுவையே, சிலுவையில் எனக்காய் ஜீவனை தந்தனான். எகிப்தின் ரோகங்கள் எனக்கில்லையே, மரணத்தை ஜெயித்து உயிரோடு எழுந்தனான். மரண பயமும் உம்மை நம்புவோர், உம்மை நம்புவோருக்கு பயம் இல்லையே, உம்மை தேடுவோருக்கு குறை இல்லையே. உம்மை நம்புவோருக்கு பயம் இல்லையே, உம்மை தேடுவோருக்கு, உம்மை நம்புவோருக்கு, உம்மை நம்புவோருக்கு உற்சாகத்தோடு சொல்லுவோமா, உண்மையா விசுவாசத்தோடு சொல்லுவோமா. உம்மை நம்புவோருக்கு பயம் இல்லையே, உம்மை தேடுவோருக்கு குறை இல்லையே. அவரை துதிக்கிறதுல ஆமென். ஹalleluya. நமக்காக வந்தார் யெகோவா ராஃபா. நம்முடைய பாரம் சோகம் எல்லாத்தையும் சுமந்து கொண்டார். அவருக்காக நம்ம என்னங்க பண்ண போறோம்? நம்ம சொல்ல போறோம், அப்பா எக்காலமுமே நான் உம்மை துதிப்பேன் ஆண்டவரே, என் நேரமுமே நான் உங்களை துதிப்பேன் ஆண்டவரே. என்னுடைய தகப்பனே உம்மை துதிக்காம என்ன ஆண்டவரே பண்ணுவேன்? ஹalleluya. எக்காலமும் துதிப்பேன், என் நேரமும் அவரை தோஸ்தரிப்பேன் என்ற பாடலை பாடி அவரை உயர்த்துவோமா. எக்காலமும் நான் துதிப்பேன், உள்ளளவும் நான் ஸ்தோத்திரிப்பேன். இதயம் பாடும் ஹalleluya. எக்காலமும் நான் துதிப்பேன், உள்ளளவும் நான் ஸ்தோத்திரிப்பேன். இதயம் பாடும் ஹalleluya. துதிகள் துதிகள் மத்தியில் வாசம் செய்பவர் எங்கள் மத்தியில் வாருமே. தூதர் போற்றும் தூய தூயரே, பரிசுத்தத்தை தாரும். கைகள் தட்டி கைகள் தட்டி சென்று பாடி உந்தன் நாமம் உயர்த்தவே. கைகள் தட்டி சென்று பாடி உந்தன் நாமம் உயர்த்தவே. எக்காலமும் நான் துதிப்பேன், உள்ளளவும் நான் ஸ்தோத்திரிப்பேன். இதயம் பாடும் ஹalleluya. எக்காலமும் நான் துதிப்பேன், உள்ளளவும் நான் ஸ்தோத்திரிப்பேன். இதயம் பாடும் ஹalleluya. ஹalleluya 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 ஹalleluya. ஆமென். ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஆமென். Thank you Jesus. சென்ற நாட்கள் எங்களுக்காக நன்மை செய்பவர் இந்த நாளிலும் செய்வாருங்க, செய்து கொண்டுதான் இருக்கிறாருங்க. ஹalleluya. விசுவாசத்தோட சொல்லுவோமா. சென்ற நாட்களில் நன்மை செய்தவர் இந்த நாளிலும் செய்வாரே. நேற்றும் இன்றும் மாறானேசரே, அற்புதத்தை செய்வார். கைகள் தட்டி சென்று பாடி உந்தன் நாமம் உயர்த்தவே. உற்சாகத்தோடு கைகள் தட்டி சென்று பாடி உந்தன் நாமம் உயர்த்தவே. எக்காலமும்
நான் துதிப்பேன், உள்ளளவும் நான் ஸ்தோத்திரிப்பேன். இதயம் பாடும் ஹalleluya. Thank you Jesus. நான் துதிப்பேன், உள்ளளவும் நான் ஸ்தோத்திரிப்பேன். இதயம் பாடும் ஹalleluya. Hallelujah. Hallelujah, 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 amen. Hallelujah, 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 Hallelujah. hallelujah. Let's praise him with joy. Amen, hallelujah, 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 amen. We thank you Holy Spirit. நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே, எங்களுக்காக பிறந்தவரே, எங்கள் பாவங்களை மன்னித்தவரே. அப்பா உமக்கு நன்றி. எங்கள் சோகங்கள் எங்கள் துக்கங்களை எல்லாம் நீர் எடுத்து சென்றீரப்பா. உமக்கு நன்றி அப்பா. நீர் துதிக்கு பாத்திர ஆண்டவரே, உம்மை உயர்த்துகிறோம் கர்த்தாவே. We're going to praise you Jesus. We're going to praise you Lord. We're going to lift your name higher Lord. உங்க நாமத்தை உயர்த்த போகிறோம் ஆண்டவரே. உங்க நாமத்தை உயர்த்த போகிறோம். நீர் பெரியவர் ஆண்டவரே, அற்புதங்கள் செய்பவர் அப்பா. யாரும் செய்ய முடியாத காரியங்களை செய்கிற தேவன் ஆண்டவரே. ஓ நீர் பெரியவர் அப்பா. Thank you Jesus. Thank you Jesus. அவர் துதிக்கு பாத்திரர். துதிக்கு பாத்திரர், மகிமை உமக்கே. எங்கள் கரங்களை உயர்த்தி உமை என்றும் ஆராதிப்போம். துதிக்கு பாத்திரர், மகிமை உமக்கே. எங்கள் கரங்களை உயர்த்தி உமை என்றும் ஆராதிப்போம். நீ பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உமை போல யாரும் இல்லை. உம்மை போல யாரும் இல்லை. நீ பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாரும் இல்லை. உம்மை போல யாரும் இல்லை. துதிக்கு பாத்திரர், மகிமை உமக்கே. எங்கள் கரங்களை உயர்த்தி உமை என்றும் ஆராதிப்போம். துதிக்கு பாத்திரர், மகிமை உமக்கே. எங்கள் கரங்களை உயர்த்தி உமை நீர் பெரியவர், நீர் பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாரும் இல்லை. உம்மை போல யாரும் இல்லை. நீ பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாரும் இல்லை. ஓ ஜீசஸ், உம்மை போல யாரும் இல்லை. நீ பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாரும் இல்லை. உம்மை போல யாரும் இல்லை. அறிக்கை செய்வோமா? இயேசுவே, நீர் பெரியவர் அப்பா. அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாரும் இல்லை. ஓ உம்மை போல யாரும் இல்லை. நீ பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாரும் இல்லை. உம்மை போல யாரும் இல்லை. நீ பெரியவர்,
இயேசு மட்டும்தாங்க எங்களை வாழ்க்கையை மாற்ற முடியும். அவர் நம் வாழ்க்கையில வந்தா மட்டும்தாங்க சூழ்நிலை மாறும், வாழ்க்கை மாறும், துன்பம் மாறும், துயரம் மாறும். அவர் பார்த்து சொல்லுமாப்பா, நீங்க வந்தாதான் ஆண்டவரே எங்க சூழ்நிலை மாறும். ஆண்டவரே இல்லைன்னா வெறுமையா இருக்காப்பா, நீங்க வந்தா இயேசுவே எங்களுக்காக பிறந்தீங்க, எங்க வாழ்க்கையில வாங்கப்பா. நீர் வந்தா சூழ்நிலை மாறுமே, முடியாததோ சாத்தியமாகுமே. நீர் வந்தா சூழ்நிலை மாறுமே, முடியாததோ நீர் வந்தா, நீர் வந்தா. அறிக்கை செய்வோமா, அறிக்கை செய்வோமா? அப்பா நீங்க வந்தா தான் சூழ்நிலை மாறும். முடியாத என் பிரச்சனை அப்பா நீங்க முடிச்சு வைப்பீங்க ஆண்டவரே. இயேசுவே நீர் வந்தா சூழ்நிலை மாறுமே, முடியாததோ சாத்தியம். நிறைவே நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே. ஆவியானவர் நிறைவே, இயேசுவே நீர் வாருமே, நீர் வேண்டும் இயேசுவே நீர் போதுமே. நிறைவே 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 நீர் வாருமே. விசுவாசத்தோடு அறிக்கை செய்வோமா? நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே நிறைவே நீர் வாருமே, நீர் வேண்டுமே, நீர் போதுமே. ஆவியானவரே ஆவியானவரே எங்கள் ஆவியானவரே. தேவனுக்கு ஒரு பலத்தை கைத்த கொடுக்குமா? Thank you Jesus. உங்களை யாவரையும் இயேசுவின் நாமத்தில் வருக வருக என்று அன்போடு உங்களை வரவேற்கின்றேன். இந்த அருமையான நாள், சிறந்த நாள், சிறப்பான நாள், ஒரு விசேஷமான நாளாக நாம் இன்றைக்கு கூடி வந்திருக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்மஸ் வாழ்த்துக்களை அன்போடு தெரிவிக்கின்றேன். கர்த்ததாமே இந்த கிறிஸ்மஸ் நாளிலே, இந்த பண்டிகை நாளிலே நம் உள்ளத்தில் அனைவருக்கும் இந்த கிறிஸ்மஸ் நாட்கள், இயேசு பிறப்பு நமக்கு ஒரு அர்த்தமுள்ளதாக நமக்கு காணப்படுவதாக. ஆமேன், அல்லேலூயா. வேதத்திலிருந்து ஒரு பகுதி எடுத்து வாசிக்க கேட்போம். ஏசாயா 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். ஏசாயா தீர்க்கதரிசி எழுதின புஸ்தகம், தீர்க்கதரிசியின் புத்தகம் 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். என் நாமம் தரிக்கப்பட்டதும் நீங்கள் நம்பிக்கை கொண்டிருக்கிறதுமான. ஏசாயா 7:14. ஆதலால் ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார். இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதி ஆகி ஒரு குமாரனை பெறுவார். அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாயாக. அல்லேலூயா. ஏசாயா 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் இயேசுவின் பிறப்பை, இயேசு பிறக்கிறதுக்கு முன்பதாகவே தீர்க்க தரிசனமாக சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பார்களே, இன்று கிறிஸ்மஸ் உங்களுக்கு எவ்விதமாக காணப்படுகிறது? ஸோ இன்றைக்கு கிறிஸ்மஸ் உங்களுக்கு எவ்விதமாக நீங்கள் காணப்பட்டு அதை கொண்டாடி வருகிறீர்கள்? இன்றைக்கு அநேக நேரத்தில், குறிப்பாக இந்த டிசம்பர் மாதம் வந்துருச்சு என்றால் அது ஃபுல்லாக ஒரு ஹாலிடே, ஒரு விடுமுறை நாளாக தான் நாம் பார்க்கின்றோம். இந்த டிசம்பர் காலத்தில் தான் அநேகர் ஷாப்பிங் சென்டர், அநேக இடத்திலே பல விதத்தில் கிறிஸ்மஸை மையமாய் வைத்து வியாபாரங்களும் அதாவது
பல காரியங்களை உலகம் எங்கும் வரும், நம்ம நாட்டில் மட்டுமல்ல எங்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கிறிஸ்மஸை வைத்து வியாபாரம் செய்து கொண்டிருக்கிறதை நீங்கள் பல இடத்துல நீங்கள் பார்க்கலாம். இந்த டிசம்பர் மாதம் வரும்போது நமக்கு கிறிஸ்மஸ் அதிகமாக இயேசுவின் பிறப்பு ஞாபகம் வருதா, இல்லை விடுமுறை, கொண்டாட்டம், சாப்பாடு, கிஃப்ட்டு, அழகான உடை, குடும்ப ஐக்கியம், இது நமக்கு அதிகமாக எண்ணங்கள் வருகிறதா? அது இந்த டிசம்பர் மாதத்தில் பல பேர் பல விதத்தில் இந்த டிசம்பர் மாதத்தை கொண்டாடுகிறோம். ஆனால் இந்த டிசம்பர் மாதம் ஒரு முக்கியமான மாதமாக இயேசுவின் பிறப்பாக உண்டு பண்ணி வைத்திருக்கிறார்கள். சில பேர் சொல்லுவாங்க இயேசு பிறப்பு ஜனவரி 7 என்று, சில டிசம்பர்ன்றாங்க. ஆனால் ஒன்று உங்களுக்கு போன வாரம் நான் சொன்ன வண்ணமாக என்னவென்றா இயேசு பிறந்திருக்கிறது உண்மை. ஹல்லேலூயா, ஆமென். ஆனால் இன்று கிறிஸ்மஸ் உடைய நாளிலே அன்பானவர்களை, நாம் இயேசுவை எப்படி கொண்டாடுகிறோம், இயேசுவை எவ்விதமாக அவரோடு நாம் இணைந்திருக்கிறோம். இயேசு அந்த நாள் பிறந்த போது சில முக்கியமான காரியங்கள் நடந்திருக்கிறது. இன்றைக்கு நாம் அதை ஒன்றொன்றாக பார்க்கலாம் என்று இருக்கிறோம் அன்பானவர்களே. குறிப்பாக யோவான் 3ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் இவ்விதமாக சொல்கிறது. யோவான் 3:19, ஒளியானது உலகத்திலே வந்திருந்தும் மனுஷருடைய கிரியைகள் பொல்லாதவைகளாய் இருந்தபடியினால் அவர்கள் ஒளியை பார்க்கிலும் இருளை விரும்புகிறதே அந்த ஆக்கினை தீர்ப்புக்கு காரணமாயிருக்கிறது. இந்த வசனம் சொல்லுகிறது, உலகம் இருளில் இருக்கிறது, மனிதன் பாவத்தில் இருக்கின்றான், உலகம் இருளால் மூடிக்கொண்டு இருக்கிறது. இந்த வசனம் சொல்லுது, ஒளியானது இந்த பூமிக்கு வந்ததாம், ஒளியானது இந்த உலகத்துக்கு வந்ததாம். ஆனால் மனிதனோ இருளிலே இருக்க விரும்புகிறான். ஆண்டவர் இந்த உலகத்து ஒளியாக வந்த காரணம் என்ன? மக்கள் மனம் திரும்ப வேண்டும், தேவனிடத்தில் திரும்ப வேண்டும், ஒளிக்கு வர வேண்டும் என்றுதான் இந்த வார்த்தை வசனங்கள் சொல்கிறது. ஆனாலும் மக்கள் ஒளிக்கு வராதபடி இருளிலே வாழ்கிறார்கள் என்று இந்த வசனம் இவ்விதமாக சொல்கிறது. அன்பானவர்களே, இயேசு இந்த உலகத்துக்கு ஒரு ஒளியாக வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆனால் எங்கும் ஒளிமயமான சூழ்நிலையை பார்க்கின்றோம். எங்கே போனாலும் விளக்கு, எங்கே போனாலும் கலர் விளக்கு. ஹல்லேலூயா. இருளில் இருக்கிற மனிதர்கள் பெரிய பிரகாசத்தை, ஒளியை காணும்படி இயேசு இந்த உலகத்துக்கு வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு நீங்களும் நானும் ஆண்டவருக்கு விளக்கு ஏற்றுறோம், ஆண்டவருக்கு லைட் போடுறோம். ஆனால் ஆண்டவர் நமக்கு லைட் போட வந்தார், நமக்கு தான் ஒளி காட்ட வந்தார். ஆனால் இன்றைக்கி அவருக்கே நம்ம வழி காட்டுறோம், ஒளி காட்டுறோம், அவருக்கு ஒளி ஏற்றுறோம். இன்னும் அவர் இருளில் இருக்கிற மாதிரி. மனிதன் சில வேளை பைத்தியக்காரனாக இருக்கிறான், அவன் இருளில் இருந்து கொண்டே ஆண்டவருக்கு ஒளி காட்டுகிறான். ஆனால் பைபிள் சொல்லுது, இருளில் இருந்த மனிதனுக்கு ஒளி காட்ட ஒளியாக இயேசு வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. எந்த மனிதனையும் பிரகாசிக்க செய்கிற ஜோதி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே. அல்லேலூயா. அன்பானவர்களே, இந்த இயேசுவின் பிறப்பின் காரியத்தை நாம் பார்க்கும்போது, கொண்டாடும் போது, ஆங்கிலத்தில் ஒரு வார்த்தை நன்றாக அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. என்னவென்றால், இன்று அநேக கிறிஸ்மஸை செலிப்ரேஷனாக தான் பார்க்குறாங்க, ஆனால் சல்வேஷனாக பார்க்கல. அநேகர் கிறிஸ்மஸை எப்படி பார்க்குறாங்க? ஒரு கொண்டாட்டமாக தான் பார்க்குறாங்க, தவிர ஒரு ரட்சிப்பாக ஒரு பார்க்கவில்லை. ஜஸ்ட் ஒரு செலிப்ரேஷன், பட் இட்ஸ் நாட் அபவுட் சல்வேஷன். தேவன் ரட்சிப்பை உண்டு பண்ணினார் என்று, மனிதனை மீட்டார் என்று அப்படி அர்த்தத்தோடு கிறிஸ்மஸை அணுகாதபடி அது ஒரு கொண்டாட்டமாக தான் பார்க்கிறார்கள். இட்ஸ் நாட் ஜஸ்ட் செலிப்ரேஷன், பட் இஸ் சல்வேஷன். இது ஒரு கொண்டாட்டம் மாத்திரமல்ல, இது ஒரு ரட்சிப்பாக வேதம் சொல்கிறது. அல்லேலூயா. அப்போ இயேசுவின் பிறப்பு ஒரு அதிசயமான பிறப்பாக இருக்கு, அதாவது பிறப்பாக இருக்கிறது. இந்த பூமியிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வரும்போது சில 4 முக்கியமான செய்தியை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். 4 முக்கியமான செய்திகள். அந்த காரியத்தை இந்த கிறிஸ்மஸ் பண்டிகை நாட்களில் நாம் கற்றுக்கொள்வாங்க. முதலாவது, பிரியமானவர்களே, இந்த கிறிஸ்மஸ் காரியம் நமக்கு என்ன வெளிப்படுத்துகிறது என்றால், முதல் காரியம், ஆண்டவர் மனிதனை நேசித்தார். ஹல்லேலூயா. ஆண்டவர் மனிதனை நேசித்தார் என்று யோவான் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் இவ்விதமாக சொல்கிறது. வாசியுங்கள்.
யோவான் 3:16. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அவர்தாமே தன் ஒரே பரன குமாரனை இந்த உலகத்துக்கு தந்தருளி இவ்வளவாக உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்று சொல்லப்பட்டிருக்குது. அன்பானவர்களே, இந்த கிறிஸ்துமஸ் பண்டிகை நாட்களில் நீங்கள் நானும் ஒரு அர்த்தமுள்ள கிறிஸ்துமஸை கொண்டாட வேண்டும் என்றால் நீங்கள் அறிந்திருக்க வேண்டும், ஆண்டவர் நம்ம மேல் அன்பு கூறுகிறார். பிரியமானவர்களே, ஆண்டவருடைய சுபாவம் அன்பு. நாம் எவ்வளவுதான் பாவம் செய்தாலும் பாவத்தில் இருந்தபோது கூட ஆண்டவர் நம்மை வெறுக்கவில்லை. நம்மை தண்டிக்கவோ கண்டிக்கவோ நம்மை அழிக்கவோ ஆண்டவருக்கு விருப்பமில்லை. காரணம் என்ன? அவர் அழிக்கிற தெய்வமாயில்லை, நம்மை வாழ வைக்கிற தெய்வமாயிருக்கிறார். அவருடைய அன்பு, சுபாவம் நிறைந்த அந்த அன்பு நம்மை மீட்கவே இந்த உலகத்தில் நமக்கு பரிசாக இயேசுவை தந்தளிருக்கிறார். அப்போ அது கிறிஸ்துமஸ்க்கு முக்கியமான ஒரு செய்தியை நான் சொல்ல வேண்டும் என்றால், முதலாவது தேவன் நம்ம மேல் அன்பாக இருக்கின்றார். ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. நம் எவ்வளவுதான் பொல்லாதவர்களாக இருந்தாலும் கூட அவர் அன்பு மாறவே மாறாது. அவர் நம்ம மேலே வைத்திருக்கிற அன்பு மாறாத அன்பாக அவர் நம்மை நேசிக்கின்றார். நாம் அனைவரும் காணா போய்விட்டோம், தொலைந்து போய்விட்டோம். ஆண்டவர் நம்மை தேடி வந்தார். ஹல்லேலூயா. ஒரு தாய் தகப்பன் பிள்ளை காணும் என்றால் எப்படி துடிப்பாங்க? உங்கள் பிள்ளை 2 மணி நேரம் 1 மணி நேரம் வீட்டுக்கு வரவில்லை, எப்படி இருக்கும் உங்கள் இருதயம்? பதறி போய் விடுவோம், கலங்கி போய் விடுவோம். அதே போல் தான் நம் தேவன். நம்ம எல்லாரும் காணா போயிட்டோம். அவன் சொந்த வழியில் போயிட்டாங்க. அவங்க சொந்த மதத்தை பின்பற்ற ஆரம்பித்து விட்டார்கள், சொந்த போக்கிலே போய்விட்டார்கள். ஆனாலும் ஆண்டவர் நம்மை நேசிக்கின்றபடியாய் ஹல்லேலூயா நம்ம மேல் அன்பு காட்டுகிறார். இன்றைக்கு நான் உங்களை அனைவரும் பார்த்து சொல்ல விரும்புகிறேன், உங்களை நேசிக்கிற ஒரு ஆண்டவர் உண்டு, உங்களை நேசிக்கிற ஒரு நபர் உண்டு. அவர் தான் இயேசு. அவருடைய அன்பு மாறாதது. அவர் உங்களை நேசிக்கிறபடியாதான் இந்த உலகத்திலே தம்முடைய ஒரே பரன குமாரன் இயேசுவை இந்த உலகத்துக்கு பரிசாய் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நம் செய்த அக்கிரமத்துக்கு ஈடாக, நம் செய்கிற பாவத்துக்கு ஈடாக அவர் என்ன செய்திருக்கிறார் என்று பார்க்கும்போது நம்ம மேல் அன்பு தான் காட்டியிருக்கிறார். ஆனால் அன்பானவர்களே, ஆண்டவருடைய அன்பை இந்த கிறிஸ்துமஸ் நாட்களிலே உணர்வோமாக, அதை நாம் அர்த்தமுள்ளதாக உணர்வோமாக. அதற்காக தான் இயேசு இந்த உலகத்துக்கு வந்தார். பிரியமானவர்களே, வேத வசனங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. யோவான் 1 அதிகாரம் 1 வசனம் 2 வசனம் ஆண்டவராக தேவன் இந்த வசனத்தில் என்ன சொல்கிறார்? யோவான் 1 அதிகாரம் 1-2. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாக இருந்தது. தொடர்ந்து, அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார், சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டானது ஒன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை. 4 வசனம், அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்குள் ஒளியாய் இருந்தது. அல்லேலூயா. கிறிஸ்துமஸ் எங்க இருக்கு? உங்க உள்ளத்தில் இருக்கு. கிறிஸ்துமஸ் ட்ரீல இல்ல. பைபிள் சொல்லுது, அவர் உங்கள் உள்ளத்தில் ஒளியாக இருக்கிறார். அதனால் நீங்கள் இருளிலே நடப்பதில்லை. இருளிலே நடக்க முடியாது, ஏன்னா வெளிச்சம் காட்டி கொடுத்துரும். அப்போ நமக்குள்ளே ஆண்டவர் ஒளியாக வந்திருக்கிறார். எவ்வளோ ஆசீர்வாதம்! அல்லேலூயா. தீப வழியாக, தீப ஒளியாக நம் உள்ளத்திலே அவர் வந்திருக்கிறார். அன்பானவர்களே, 9 வசனம் பாருங்க. உலகத்தில் வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. அல்லேலூயா. பைபிள் சொல்லுகிறது, யாரா இருந்தாலும் சரி அந்த ஒளி வருமானா நீங்க பிரகாசம் அடைவீர்கள். எந்த மனிதனாக இருந்தாலும், ஒருவேளை மற்றவர்கள் நம்மை ஒதுக்கி இருக்கலாம், மற்றவங்க நம்மளை வெறுக்கலாம், நம்ம தகுதி இல்லாதவர் என்று நினைக்கலாம். ஆனால் பைபிள் சொல்லுது, எந்த மனிதனாக இருந்தாலும் அந்த ஒளி அவனை பிரகாசிக்க செய்கிறது. அல்லேலூயா. 1 திமோத்தி 3 அதிகாரம் 16 வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா இப்போ விதமாக சொல்கிறது.
1 தீமோத்தேயு 3:16 நீங்கள் வாசித்தீர்களா, அங்கே சொல்லப்பட்டிருக்க இந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, இந்த வார்த்தை மாமிசமானது என்று சொல்லப்பட்டிருக்கு. தேவன் மாமிசத்தில் வெளிப்பட்டாராம். தேவன் மாமிசத்தில் வெளிப்பட்டார். அன்பானவர்களே, கடவுள் அன்பாகவே பரலோகத்திலே அமர்ந்து கொண்டு இல்லை, அவர் அங்கேயே உட்கார்ந்துக்கிட்டு சந்தோஷமாக இல்லை. பிரியமானவர்களே, வேதம் சொல்லுது, அவர் அன்பாக இருக்கிறவர் அவர் பரலோகத்தில் இருந்தாலும் தன் அன்பை வெளிப்படுத்த வேண்டும். கிரியை இல்லாத அன்பு அது பயன்படுத்த முடியாது. அப்போ தேவன் அன்பாக இருந்தால் அவர் ஏதாவது செய்யணும். அதான் பைபிள் சொல்லுது, இந்த வார்த்தை தேவனிடத்தில் ஆதியிலே இருந்தது. உலகம் தோன்றதுக்கு முன்பதாக நீங்களும் நானும் இந்த உலகத்தில் ஒரு மனிதனும் பிறக்கிறதுக்கு முன்பதாக தேவன் ஆண்டவராக இயேசு தேவனோடு இருந்திருக்கிறார் என்று பைபிள் சொல்கிறது. அந்த வார்த்தை மாமிசமாகி இந்த பூமியிலே அவர் காணப்பட்டார். காணக்கூடாத தேவன், பார்க்க முடியாத கடவுள் இந்த உலகத்திலே மனிதனாக தூதர்கள் காணும்படி, மனுஷர்கள் காணும்படி வெளிப்பட்டார். ஹல்லேலூயா. கடவுளை பார்த்திருக்கிறீர்களா? இயேசுதான் அந்த கடவுள். கடவுளை ஒருவரும் கண்டதில்லை என்று பைபிள் சொல்லுகிறது. ஆனால் குமாரனாக இயேசு கிறிஸ்துவே கடவுள். அவர் கடவுள் யார் என்று தன்னை இந்த உலகத்தில் வெளிப்படுத்த மாமிசத்தில் வெளிப்பட்டார். அதான் வசனம் சொல்லுது, தேவன் மாமிசத்தில் வெளிப்பட்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. God was manifest in the flesh. மனுஷனாக வெளிப்பட்டவர் தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. பிரியமானவர்களே, நாம் அவரை தேடவில்லை, நான் அவரை நாடி ஓடவில்லை. ஆனால் பைபிள் சொல்லுது, அவர் அன்பா இருக்கிறபடியாய் அவர் நம்மை தேடி வந்தார். இதான் கிறிஸ்மஸ். கிறிஸ்மஸ் என்பது கடவுள் நம்மை தேடி வந்த ஒரு மகிழ்ச்சியான நாளாக இருக்கிறது. நாம் பிரயாசம் எடுக்கவில்லை, அவர் பிரயாசம் எடுத்தார். பைபிள் சொல்கிறது, அவர் தேவனாய் இருந்தும் இயேசு தேவனுக்கு சமமாக எண்ணாதபடி தன்னை தானே வெறுத்து அடிமை ரூபம் எடுத்து மனுஷனாய் வந்தார். எங்கெங்க இப்படிப்பட்ட கடவுள் உண்டு? எனக்கு காட்டுங்க பாப்போம். என்னிடத்தில் வந்து சொல்லுங்கள், எந்த கடவுள் இந்த உலகத்தில் மனிதனாக வந்து தன்னை வெளிப்படுத்தினார்? பைபிள் சொல்லுது, இவர் மாமிசத்தில் வெளிப்பட்டு எல்லாரும் காணும்படி செய்தாராம். மற்றவர்கள் காணத்தக்கதாக இந்த உலகத்தில் அவர் வந்திருக்கிறார். அல்லேலூயா. அப்படி இருக்கும்போது அன்பானவர்களே, தேவன் மனிதனை தேடி வந்தது தான் இந்த கிறிஸ்மஸ் ஒரு முக்கியமான செய்தியாக முதலாவது சொல்கிறேன். இரண்டாவது முக்கியமான காரியம் மத்தேயு 1:21 சொல்லப்பட்டிருக்கு, அந்த குழந்தைக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. மத்தேயு 1:21 வாசிங்கள். அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை இரட்சிப்பார் என்றான். வசனம் சொல்லுகிறது அன்பானவர்களே, அந்த குழந்தைக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. இயேசு வாழ்ந்த நாட்களே அநேக பேர் ஜோசுவா இயேசு என்று பெயர் இருந்தது. ஆனால் இந்த இயேசு பேர் வந்து இயேசு கிறிஸ்து. அப்படி என்றால் இயேசு என்ற அர்த்தம் தம் ஜனங்களை பாவங்களை நீக்கி அவர்களை மீட்டுக் கொள்கிறவர், ரட்சிப்பவர். அல்லேலூயா. அது மட்டும் கிறிஸ்து என்று அவருக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. கிறிஸ்து என்றால் அவர் அபிஷேகப்பட்ட தேவகுமாரன். அது மட்டுமல்ல, பைபிள் சொல்லுது அவர் இம்மானுவேல் என்றால் அவர் தேவனாயிருக்கிற அர்த்தத்தை சொல்கிறது. அப்படி என்றால் அவர் நம்மோடு இருக்கிறார் என்று அவருடைய பெயருடைய அர்த்தமாக இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. எதற்காக இயேசு இந்த உலகத்துக்கு வந்தார்? ஏன் இந்த கிறிஸ்துமஸ் நாட்களை நாம் கொண்டாடுகிறோம்? காரணம் என்னவென்றால், பாவத்திலிருந்து என்னை ரட்சித்தவரை கொண்டாடுகிறேன். பாவ குழியிலிருந்து, பாவ சாபத்திலிருந்து என்னை மீட்டவரை நான் கொண்டாடுகிறது தான் கிறிஸ்துமஸ் பண்டிகையாக இருக்கிறது. அல்லேலூயா. பலவிதமான அலங்கரிப்பையெல்லாம் இதை ஞாபகப்படுத்துகிறது. நாம் கிறிஸ்துமஸ் பண்டிகை நாட்கள் வரும்போது நாம் ஞாபகத்துக்கு கொண்டு வருகிறோம், தேவன் என்னை பாவத்திலிருந்து நீக்கி பாவத்திலிருந்து என்னை ரட்சித்தார் என்று நாம் அனைவரும் அதை நினைவு கூற வேண்டும். இயேசு என்றால் இரட்சகர் என்று அர்த்தமாக இருக்கிறது. பிரியமானவர்களே, இந்த உலகத்தில் ஒரு பெரிய பிரச்சனை இருக்கிறது. என்ன? பண பிரச்சனை இல்லை, குடும்ப பிரச்சனை அல்ல.
இந்த உலகத்தில் ஒரு பெரிய பிரச்சனை என்னவென்றா, எல்லாத்துக்கும் காரணமாக இருக்கிறது பாவம். இந்த உலகத்தில் பாவம் தான் பிரச்சனை. மனிதனுடைய பெரிய பிரச்சனை பாவம். அந்த பாவத்திலிருந்து மனிதனை விடுதலையாக்க தான் இயேசு இந்த உலகத்துக்கு வந்தார். இந்த உலகம் பாவத்தால் நிறைந்திருக்கிறது. அக்கிரமம், அநியாயம், கொலை, கற்பழிப்பு, திருட்டு, உபச்சாரம், வேசிதனம், அக்கிரமம், யுத்தம், அநியாயம், பொய், பலவித காரியம் இந்த உலகத்தில் நிரம்பி இருக்கிறது. இந்த உலகத்தில் தான் நாம் வாழ்கிறோம். இந்த உலகம் நாம் தங்கும் நிரந்தர இடம் அல்ல. இந்த உலகம் பாவத்தினால் விடப்பட்டிருக்கிறது. ஆதாம் ஏவாள் பாவ செய்த மித்தமாக இந்த உலகம் பாவத்துக்கு அடிமையாகவும் பிசாசுக்கு அடிமையாக கொடுக்கப்பட்டிருக்கிறதாம். இதிலிருந்து மீட்கவே ஆண்டவர் இந்த உலகத்துக்கு வந்தார். அல்லேலூயா. அப்போ இயேசு இந்த உலகத்துக்கு வந்த நோக்கமே பாவ உலகத்தில் வாழ்கிற நம்மை பிரித்தெடுக்கவே. பாவம் தேவனை விட்டு நம்மை பிரித்தது. பாவம் நம் தேவனிடத்தில் செல்ல முடியாது. எந்த மனிதனும் எந்த மதமும் எந்த நற்கிரியைகளையும் நீங்கள் ஆண்டவரிடத்தில் சேர வைக்கவே முடியாது. நம் பாவிகளாக இருக்கிறவர் அவ்விடத்தில் போக முடியாது. ஆனால் தான் பைபிள் சொல்கிறது, ஆண்டவராகிய தேவன் தன் குமாரன் இயேசு இந்த உலகத்துக்கு அனுப்பினார். காரணம், நாம் அவ்விடத்தில் போக முடியாது. அவர் மட்டும்தான் நம்மை தேடி வர முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. பாவிகளை ரட்சிக்கவே இயேசு இந்த உலகத்தில் பிறந்திருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. யோவான் 1:29 சொல்லப்பட்டிருக்கு. யோவான் 1:29 நீங்கள் வாசித்து பார்த்தீங்களா? யோவான் ஸ்நான ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்தபோது, அவர் பெரியவராக இருந்தபோது அவரை பார்த்து ஒரு வார்த்தை சொன்னார். என்ன சொல்லியிருக்கார்? யோவான் 1:29. மறுநாளிலே யோவான் இயேசுவை தன்னிடத்தில் வரக்கண்டு, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. அல்லேலூயா. இயேசு யாரு? ஆட்டுக்குட்டி. அன்பானவர்களே, இயேசு பிறந்தபோது தேவதூதர்கள் ஏன் மேய்ப்பர்களை சந்தித்தார்கள் தெரியுமா? இந்த ஆட்டுக்குட்டிக்கும் சம்மதம் இருக்கிறது. இரவிலே மேய்ப்பர்கள் ஆடுகளை பாதுகாத்து கொண்டு இருந்தார்களாம். வருஷத்தில் ஒரு தடவை நடக்கும். அது பேத்லேஹேமில் ஒரு முக்கியமான சம்பவம் நடக்கின்றது. அங்கே தான் அந்த குழந்தை பிறந்தது என்று மேய்ப்பரிடத்தில் தேவதூதர்கள் சொல்கிறார்கள். அப்போ இயேசு யாரு? உலக பாவத்தை சுமந்து தீர்க்க வந்த ஆட்டுக்குட்டி. அப்போ மேய்ப்பர்கள் ஆடுகளை மேய்த்து கொண்டு இருந்தார்கள். இங்கே சில பேருக்கு ஆட்டுக்கதை தெரியும். நான் ஆடு சொத்தி சொல்லும் போது இது உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல. ஏன் அவர்கள் இரவிலே ஆடுகளை பார்த்து கொண்டு இருந்தார்கள் என்றால், அந்த இரவிலே ஆடு குட்டி போடும். அந்த நேரத்தில் அந்த காலத்தில் ஆடு குட்டி போடுறதுனால மேய்ப்பர்கள் அந்த தாயாடு மத்தியிலே இருப்பாங்க. இரவு முழுதும் இருப்பாங்க, கூடவே உட்கார்ந்துருப்பாங்க. அந்த ஆடு குட்டி போடுறதுக்கு உதவி செய்யும்படி. சமீபத்தில் ஒரு மேய்ப்பரோடு பேசி கொண்டிருந்தேன். அவர் 20 ஆடு வச்சுருந்தார். அவர்கிட்ட பேசி கொண்டு இருக்கும் போது ஆடோட கதையெல்லாம் என்கிட்ட சொன்னார். அதை கேட்க ரொம்ப நல்லா இருந்தது. நான் கேட்டேன், குட்டி ஆடு கிடைக்குமான்னு கேட்டேன். இப்போது கட்டையாக குட்டி ஆக்கிட்டாங்க பார்த்தீங்களா? சில ஆடு வந்து குட்டி வளரவே மாட்டுது. குட்டி ஆக்கி விட்டாங்க. வீட்டில் இப்போ நாய் வளர்க்குற மாதிரி, பூனை வளர்க்குற மாதிரி ஆடும் இன்றைக்கி வீட்டில் வளருது. அந்த குட்டி 3000 வெளியும். அப்படியா? சரி, அப்படி சித்தமானால் நீங்களும் குட்டி வாங்கி வளங்க. அப்போ நான் அவர்கிட்ட சொன்னேன். அவர் சொன்னார், ஆடு வளர்ப்பதில் குறிப்பாக அது பிள்ளை பிறக்கிற அந்த பிரசவ நேரத்தில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்னாரு. ஏன்னு கேட்டேன். அவர் வந்து ஒரு ஆடு வச்சுருந்தார். அந்த ஆடில் அந்த ஒரு ஆடு பெண் ஆடு. அந்த ஆடு வந்து கொஞ்சம் ராகி செய்யுமா. ஆனால் அது சினையாச்சு. சினையானும் போது ரொம்ப பேச்சு கேட்காது. அப்போ அவர் மேய்ப்பர் அந்த ஆடை பற்றி சொன்னார். அவர் சொன்னதை சொல்கிறேன். அவர் சொன்ன, அந்த ஆடை பற்றி நீ ரொம்ப அடங்காப்படையாக அங்கங்கே ஓடிக்கிட்டு இருக்க, மறந்துடாத, நீ பிரசவம் வரும்போது நான் தான் வரணும் அப்படின்னு அந்த ஆடை பார்த்து, அந்த கண்ணை பார்த்து சொல்லியிருக்கிறார். அந்த ஆடை அந்த மேய்ப்பனை அப்படியே பார்த்து கொண்டு அப்படியே கொஞ்சம் நேரம் யோசிச்சு, நீ பிரசவம் வழியிலே வரும்போது, நீ குட்டி பெறும்போது நான் தான் அங்கே இருப்பேன், மறந்துடாத, ரொம்ப ஓடாத, திமிரு பண்ணாத, அப்படியே அந்த ஆடை ஓனியும் கொடுத்தாரு. அதே போல் சில நாட்கள் வீட்டிலே இருக்கும் போது ஆட்டுப்பனையில் பெரிய சத்தம். அந்த ஆடு பயங்கரமாக சத்தம் போட்டது. அவர் பயந்து போய் அந்த ஆடுக்கிட்ட போகும்போது அந்த ஆடு வந்து குட்டி விடுற நிலையில் பாதி குட்டி வெளியே வந்துருச்சு. இன்னும் பாதி குட்டி வரல.
பாதி வரல, பாதி உடம்பு வரல. அது கத்துது. இதான் முத பிரசவம். அதுக்கு கத்துதான் சொன்னால் அது விளைச்சி அவ்வளோ சத்தம் கத்துது. தனியாக ஆடு எப்படி கத்துறது? அம்மா மே அப்படின்னு கத்துறது. அவர் வாயில் என்னமோ அம்மானு விழுந்த மாதிரி ஒரு சத்தம். ஓடி போய் அந்த ஆடை பாதியில் நின்றுக்கிட்டு இருக்கு. தாய் கத்துது. அந்த ஆட்டை அப்படியே மெல்லமாக பிரசவத்துக்கு அவர் அப்படியே வெளியே எடுத்தார். அவர் கொஞ்சம் தாமதமாக வந்திருந்தால் அந்த ஆடுக்குட்டி செத்து இருக்கும். ஏன்னா அவர் சொன்ன நிறைய ஆடுக்குட்டி செத்து இருக்கிறது கொஞ்சம் கவனம் இல்லாமல் போனார். ஆனால் தான் அந்த மேய்ப்பல்கள் இரவில் அங்கே தங்கியிருந்த காரணம் என்ன வேண்டாம், நல்லா கோட்டை விட்டு தூங்குறதுக்கில்ல. அந்த ஆடு குட்டி விடும். அந்த குட்டி வரும்போது உடனே அவங்க பிரசவத்துக்கு ரெடியாக இருக்கணும். அந்த குட்டியை வெளியே எடுக்கணும் சுகமாக. அந்த குட்டியை சுகமாக எடுத்த அந்த குட்டியை தான் பெத்லேமில் இந்த குட்டியை தான் மனிதனுடைய பாவத்துக்காக பலியிடுவார்கள். மனுஷனுடைய பாவ பலியாக இந்த குட்டியை தான் பெத்லேம் ஊரிலே அப்பம் என்ற வீடு ஜீவாப்பமாக வந்த இயேசு கிறிஸ்து இந்த ஆடு பலியாடாக இந்த ஆட்டுக்குட்டியை தான் அவர்கள் பாதுகாப்பார்களாம். அந்த நாட்களில் தான் இயேசுவும் நமக்கு பலியாடாய் பிறந்தார். பிரியமானவர்களே, அந்த ஆட்டுக்குட்டியை வெளியே வந்தோன்னே அந்த குட்டியை அந்த மேப்பன் வெளியே கொண்டு வந்தோன்னே அந்த தாயாடு என்ன தம்ம செஞ்சிச்சு? இது இன்னும் அதிசயமாக இருக்கும். அந்த தாயாடு உடனே எழுச்சி நின்று அந்த குட்டிக்கிட்ட போல உடனே அந்த மேப்பர்கிட்ட அவர்கிட்ட வந்து அவர் குட்டியை தடவிட்டு இருக்க மேலே அந்த தாயாடு வந்து அந்த ஆடை ஒன்றும் கவனிக்காமல் அந்த குட்டி ஆடை ஒன்றும் கவனிக்காம அவர் வந்து நக்குதான் நக்கி 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 அவர் ஆச்சரியப்பட்டார். நன்றி சொல்லுது. மனிதனுக்கு இது நன்றி இருக்குமோன்னு எனக்கு தெரியல. ஆனால் இந்த தாயாடு தன் மேப்பிடத்தில் வந்து நக்கி நக்கி நன்றி சொல்கிறது போல ஒரு காட்சியாக அவர் கண்டார். அவருக்கு நன்றி சொல்லி தான் பின்பு தன்னுடைய குட்டி இடத்துல போனதான். அதை நான் கேட்கும் போது ரொம்ப அருமையாக இருந்தது. கிறிஸ்மஸ் நாட்களில் இந்த செய்தியை நான் கேட்கும் போது எத்தனை பேர் ஆடு மந்தையை வைத்திருக்க உங்களுக்கு தெரியும் ஆடு பிரசவ நேரத்தில் என்ன நடக்கும் என்று. ஆனால் தான் அந்த மந்தையை பாதுகாத்த மேப்பிடத்தில் போய் இதோ தாவீது ஊரிலே ஒரு இரட்சகர் பிறந்திருக்கிறார், போய் பாருங்கள் என்று மேய்ப்பரிடத்தில் சொன்னார்கள். காரணம், அந்த மேய்ப்பர்கள் அவர்கள் மேய்த்த ஆடு மனிதனுடைய பாவத்தைக்காக பலியாகிற ஆட்டுக்குட்டி அங்கே பிறந்து கொண்டிருக்கிற அர்த்தத்தை அவர்களுக்கும் புரிய வைப்பதற்காக இயேசுதான் உலக பாவத்தை சுமந்து தீர்க்க வந்த தேவ ஆட்டுக்குட்டி என்று அங்கே நிரூபிக்கப்பட்டது. அல்லேலூயா, 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 ஆமென். அந்த தாயாடு அந்த மேய்ப்பனை முத்தமிட்டது. அன்பானவர்களே, நம் ஆண்டவர் அவர்தான் உண்மையான மேய்ப்பர். நாம் இறந்து போக வேண்டியவர்கள், மரிக்க வேண்டியவர்கள், அழிந்து போக வேண்டியவர்கள், பாதியிலே நாம் மரணமோ ஜீவனோ இந்த பகுதியில் நின்றவர்கள். அந்த மேய்ப்பன் வந்து நம்மளை மீட்டு கொண்டார். இயேசு சொன்னார், நானே மேய்ப்பன், நானே நல்ல மேய்ப்பன், தன் ஆடுகளுக்காக ஜீவனை கொடுக்கிற மேய்ப்பன். உங்களுக்காக ஒருத்தர் ஜீவனை கொடுத்திருக்குமானால் அவர் இயேசு கிறிஸ்துவே. நீங்கள் பாதியிலே மரித்து கொண்டிருந்திருக்கலாம், இல்லை மரணத்திலே போராடி கொண்டிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் இயேசு இந்த உலகத்தில் மேய்ப்பராய் வந்து தன் ஜீவனையே கொடுத்து நம்மை மீட்டெடுத்திருக்கிறார். அல்லேலூயா. இரவு முழுவதும் தூங்கலையா. ஸோ அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் மனிதனுடைய பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிக்கவே இந்த உலகத்தில் தேவ ஆட்டுக்குட்டியாக பிறந்திருக்கிறார். அதுதான் அர்த்தமுள்ள கிறிஸ்மஸ். மூன்றாவது ஒரு காரியத்தை சொல்லி முடிக்கின்றேன். மூன்றாவது காரியம் மத்தேயு 1:23 வாசித்து பார்த்தீங்கன்னா, மூன்றாவது முக்கியமான காரியம் என்னவென்றால், செய்தி என்னவென்றால், கன்னி பிறப்பு. தனித்துவமான அவர் இயேசு கிறிஸ்து யூனிக் பர்த். அவருடைய பிறப்பு ஒரு தனித்துவமானது, ஒரு யூனிக் பர்த்தாக காணப்படுகிறது. வாசிப்போம் மத்தேயு 1:23. அவன் இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று சொன்னான். அல்லேலூயா. இம்மானுவேல் பரவாயில்ல, அவ்வளோதான். ஒரு கன்னி பெண் பிறப்பு, இது மிக மிக முக்கியம். அடுத்தது உங்களுக்கு ஒரு அதிர்ச்சியான செய்தி எப்போது நான் கொண்டு வருவேன். ஆனால் நீங்கள் ரெடியாக இருங்க. இன்னொரு அதிர்ச்சியான செய்தி. கன்னி பிறப்பு, இயேசுடைய பிறப்பு வந்து தனித்துவம் உள்ளது. இந்த உலகத்திலே
பிறந்ததும் இல்லை, பிறக்க போறதும் இல்லை. எந்த ஒரு மனிதனும் இயேசு பிறந்தது போல இந்த உலகத்தில் ஒருவரும் பிறக்கவில்லை. பைபிள் சொல்கிறது அவர் தனித்துவம், அவருடைய பிறப்பே ஒரு தனித்துவம், யூனிக். காரணம் என்னவென்றால் ஒரு ஆணுடைய சம்மதம் இல்லாமல் இந்த உலகத்திலே ஆண்டவர் அவதாரம் எடுத்து வந்தார். பைபிள் சொல்கிறது இந்த உலகத்தில் தேவன் வருவதற்கு ஒரு உடம்பு தேவை, ஒரு மாமிசம் தேவை, ஒரு மனுஷி தேவை. அவதான் மரியா. அவர் திருமணத்துக்கு நிச்சயம் பண்ணினவர். ஆனாலும் கூட ஆண்டவர் ஒரு பரிசுத்தமான ஒரு கன்னி மரியாவை தேர்ந்தெடுத்து அவரிடத்தில் வந்து பரிசுத்தாவி மூலமாக இந்த கர்ப்பம் தரிக்கும்படி ஆண்டவர் அற்புதம் செய்திருக்கிறார். அன்பானவர்களே, ஆண்டவர் இந்த உலகத்துக்கு வந்தது, மாமிசமாக வந்ததுக்கு அவர் உடம்பு தேவைப்பட்டது. அந்த உடம்பு, அந்த பெண்ணானவர் ஒரு கன்னி பெண்ணாக இருக்க வேண்டும். எந்த ஒரு மனிதனுடைய சம்மதம் உறவு இல்லாமல் இயேசு பிறந்தார். ஹல்லேலூயா. ஆனால் தான் மற்ற உலகத்தாருக்கும் மற்ற குருக்களுக்கும் இயேசுக்கும் வித்தியாசம் என்ன? அவருடைய பிறப்பு தனித்துவமானது, யூனிக், வித்தியாசமானது. ஹல்லேலூயா, ஆமென். இனி யாரும் அந்த மாதிரி பிறக்க போறதே இல்லை. தன் ஆண்டவர் என்று, தன் கடவுள் என்று, தேவனிடத்தில் வந்தவர் என்று உலகத்துக்கு நிரூபிப்பதற்காக அவர் கன்னி வயிற்றிலே பிறந்தார். விஞ்ஞானத்தின்படி, சயின்ஸ் படி நடக்காது. அதான் மரியா தேவதூதனை பார்த்து, இது எப்படி ஆகும்? நான் ஒன்றும் புருஷனை அறியவில்லையே, இது எப்படி ஆகும்? ஆனால் தேவதூதன் சொல்கிறார், உன்மேலே பரிசுத்த ஆவியை நிலையிடுவார். உண்மையிலே பரிசுத்த ஆவி நிலையிடும் போது நீ கர்ப்பவதி ஆகிய ஒரு குமாரனை பெறுவார். ஹல்லேலூயா. அன்பானவர்களே, இன்றைக்கு இயேசுவின் பிறப்பில் கூட சில பேர் கை வச்சிருக்கிறாங்க. பிரியமானவர்களே, கடவுள் இந்த உலகத்தில் மனிதன் மீட்புக்காக ஒரு திட்டங்களை போடுகிறார், ஒரு வழிகளை ஏற்படுத்துகிறார், ஒரு நோக்கங்களை உண்டு பண்ணுகிறார். அதுக்கு சமமாக பிசாசு வேலை செய்வான் என்று நீங்கள் நாளும் அறிந்திருக்கணும். எதெல்லாம் கடவுள் ஒரு திட்டம் போடுகிறாரோ அதே போல திட்டத்தை பிசாசு போடுவான். அதுதான் நீங்க அநேக பேர் வஞ்சிக்கப்படுகிறார்கள். காரணம், தேவனை போல ஆண்டவருக்கும் பிசாசுக்கும் செய்கிற கிரியைகள் மக்களுக்கு தெரியாதனால்தான் இன்றைக்கு அநேக பேர் வஞ்சிக்கப்படுகிறார்கள். பிரியமான, இயேசு பிறக்கிறதுக்கு முன்பதாகவே உங்களுக்கு தெரியுமா, சிலர் தேவகுமாரர்கள், தேவ பிள்ளைகள், ஆண்டவரால் அனுப்பப்பட்டவர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு காலத்தில் இயேசுவின் மரிப்பை மறுதலித்து பல செய்திகளை அனுப்பியிருக்கிறார்கள் உலகத்துக்கு. அதை கேட்டு ஏமாந்தவர்கள் உண்டு. இயேசு மரிக்கவில்லை என்று பல செய்திகள், பொய்யான செய்திகள் பிசாசு பரப்பியிருக்கிறான். ஆனால் இப்பொழுதே இன்னொரு செய்தி வந்திருக்கிறது, இயேசு பிறப்பு அதிசயம் அல்ல, அநேக பேர் கன்னி வயிற்றிலே தேவனுடைய பிள்ளைகளாக, தேவனால் அனுப்பப்பட்டவர்களாக இருக்கிறார்கள் என்று பேசிக்கொண்டிருக்கிறார்கள். பிரியமானவர்களே, இது ஒருவேளை உங்கள் விசுவாசத்தை அசைக்கலாம். இதுவேளை நீங்கள் நம்பியிருக்கிற இயேசு தனித்துவம் என்று அறிந்திருக்கிறேன், ஆனால் இவரை போல சில பிறந்திருக்கிறார் என்று புதிய செய்திகள் வருதே. கிறிஸ்தவர்கள் இன்னைக்கு அநேகர் ஏமாந்துப்பட்டு இருக்கிறார். காரணம் என்ன? ஒரு புதிய செய்தி வந்தால் போதும், அந்த கூட்டம் பின்னால் ஓடிடும். ஒரு புதிய செய்தியை கேட்டால் அதை நம்ப ஆரம்பிச்சிருவாங்க, அதில் குழப்பம் அடைஞ்சிருவாங்க. காரணம் என்ன? வேதத்தை சரியாக அறியாதனாலே. அந்த நாட்களிலே, பிரியமானவர்களே, அந்த நாட்களிலே சரித்திரம் சொல்கிறது என்ன காரியம் என்றால், தேவன் எவ்விதமாக உலகத்தில் மனிதனுக்கு ரட்சிப்பை உண்டு பண்ணுகிறாரோ அதே போல பிசாசானதும் இந்த உலகத்தில் பலவிதமான காரியத்தை செய்கிறான். அநேக புராண கதைகள், சில அரசியல் சம்பந்தப்பட்ட காரியத்திலே இந்த காரியம் நடந்திருக்கு என்று சரித்திரத்திலே நான் வாசித்தேன். அது ஆராய்ச்சி பண்ணும்போது தெரிந்தது என்னவென்றால், குறிப்பாக இந்த ரோமர் காலத்தில் இருக்கிற அந்த ராஜா ஏரோத்து, அவன் கடவுள் என்று சொல்லிக் கொண்டிருந்தார்கள். மக்களை காப்பாற்றுகிற ஒரு மனிதன் இருந்தார், மக்களுக்கு ஒரு நன்மை செய்தார்,
மக்களுக்கு ஏதாவது தன் ஹீரோ போல தன்னை வெளிப்படுத்தினால் மக்கள் அன்றைக்கு என்ன சொல்வார்கள்? அவர்கள் சாதாரணமான மனிதன் அல்ல, தேவ பிரவி, இது கடவுளால் அனுப்பப்பட்டவர்கள், இவர்கள் ஹீரோ, இவர்கள் நம்மை காப்பாற்றினவர்கள், நம் கிராமத்தை காப்பாற்றினவர்கள் சொல்லி காக்கும் தெய்வமாக, தேவ அவதாரமாக அதை வணங்க ஆரம்பித்து விடுவார்கள். உங்களுக்கு தெரியுமா? யாரெல்லாம் இந்த உலகத்திலே மனிதனை மீட்டு கொண்டார்கள், மனிதனை உதவி செய்தார்கள், மனிதனுக்கு நன்மை செய்தார்களோ அவர்களெல்லாம் தேவ பிறவியாம். அவர்களெல்லாம் சாதாரணமாக இந்த உலகத்தில் பிறகுல கடவுள் அனுப்பினார் என்று சொல்லி அந்த ரோமர் காலத்திலே அப்படிப்பட்டவர்களை அவர்கள் உருவாக்கி வைத்திருந்தார். அவர் யாரு சொல்லுவார்? தேவ மகன், தேவனால் பிறந்தவர்கள் என்று குறிப்பிடுவார்களாம். அந்த நாட்களே நடந்திருக்கிறது. அதே நேரத்தில் கிரேக்கர் ஹீரோஸ், ஹெர்குலஸ் தெரியுமா? ஹெர்குலஸ் பெரிய மனுஷன், அவங்க மக்களை காப்பாற்றினா அவனை வணங்குறாங்க. ஏன் அவனை வணங்குறாங்க என்றால் அவன் சாதாரணமான மனிதன் அல்ல, அவன் தேவ பிறவி. ஏன்னா மனுஷனை மீட்டான், மனிதனை காப்பாற்ற வந்தான்னு சொல்லி அவனையும் அந்த நாட்களிலே தெய்வமாக மாற்றிட்டார்கள். ஃபாரோன் எகிப்து காலத்திலே அவன் கடவுள் என்று நம்பினார்கள். காரணம் என்ன? மக்களுக்கு பாதுகாப்பையும் மக்களுக்கு பலவிதமான காரியத்தை செய்தவன். அப்ப அரசியல் தந்திரத்தோடு புராண கதைகளை சேர்த்து இயேசு மட்டும் இந்த உலகத்தில் ரட்சிக்கப்படவில்லை, இன்னும் அநேகர் பேர் தேவ பிறவியாக தேவகுமாரர்களாக வந்தார்கள் என்று புராணங்கள் சொல்லியிருக்குது. இதை இப்பொழுது இந்த காலகட்டத்தில் இப்படிப்பட்ட காரியங்களை வெளியாக்கி கொண்டு இருக்கிறார்கள். இயேசு கன்னி வயிற்றில் பிறந்தது போய், அது உண்மை இல்லை, அது ஜோடித்த கதை, அது ஒரு புராணம், அது ஒரு கற்பனை. ஏனென்றால் இயேசு பிறக்கிறதுக்கு முன்பதாகவும் இப்படிப்பட்ட நபர்கள் இந்த உலகத்திலே மீட்பராக, இரட்சகராக, மனிதனுக்கு தெய்வகுமாரனாக வெளிப்பட்டிருக்கிறார்கள். அன்பானவர்களே, இதுக்கெல்லாம் ஆதாரம் இல்லை, இதுக்கெல்லாம் சரித்திரபூர்வமாக உறுதிப்படவில்லை. அவர்களுக்கு தாய் இல்லை, அவர்கள் சொல்கிறாங்க அவர் தகப்பன் இல்லாமல் பிறந்தார் என்று சில கதைகள் இன்றைக்கு ஒருவேளை நீங்கள் வரப்போகிற நாட்களை கேட்கலாம். ஆனால் அதுக்கு முன்பு நான் சொல்லிடுறேன், ஏமாந்து போகாதிருங்க. என் இயேசு மட்டும் தனித்துவத்தில் பிறக்கலை, உலகத்தில் அநேக பேர் பிறந்திருக்கிறார்கள் என்று கிறிஸ்தவர்கள் இவ்விதமாக மாற்றி விட்டார்கள் என்று கதை வருகிறது. ஆனாலும் மெய்யாகவே வேதம் சொல்கிறது அவர் கன்னி வயிற்றிலே பிறந்தார். அதை அநேகர் பேர் கண்டார்கள், அநேக பேர் சாட்சி கொடுத்தார்கள், அநேகர் காரியம் சரித்திரபூர்ணமாக எழுதப்பட்டிருக்கிறது. அவர்கள் கண்ணால் கண்டதை தான் இன்றைக்கு நாம் அதை நம்பி விசுவாசிக்கின்றோம். அல்லேலூயா. அப்போ இயேசு கிறிஸ்துவின் பிறப்பிலே இன்றைக்கு பிசாசு கை வைத்துட்டான். இயேசு பிறந்த போது அநேக பிள்ளைகளை அவன் கொண்டான். அப்பே அவனோட திட்டம் வேலை செய்தது. இப்போ ஒரு புதிய கதையை விட்டுருக்கான். என்ன கதை? இயேசு மட்டும் தனித்துவத்தோடு பிறக்கலை, இன்னும் அநேகர் அப்படி பிறந்திருக்கிறாங்கன்னு ஏமாந்து போகாது என்று இன்னைக்கு கிறிஸ்துவ மத்தியிலே இப்படிப்பட்ட கள்ள உபதேசம் பரவி கொண்டிருக்கிறது. ஜாக்கிரதையாக இருப்போமாக. நம் தேவன் இந்த உலகத்தில் மனித அவதாரம் எடுக்க கன்னி மரியா வயிற்றில் பிறந்தது, அது உண்மை. அல்லேலூயா. அது எந்த ஒரு ஆணோடு சம்மதம் இல்லாமல் பரிசுத்தாவி வல்லமையாலே இயேசு இந்த உலகத்துக்கு வந்திருக்கிறார். அல்லேலூயா. அன்பானவர்களே, இன்று இந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நாம் கொண்டாடுவோம். அல்லேலூயா. வெறும் கொண்டாட்டம் மட்டுமில்ல, அது ரட்சிப்பு. இட்ஸ் நாட் only celebration but it is about salvation. அல்லேலூயா. இது ஒரு கொண்டாட்டம் மட்டுமல்ல, என் குடும்பத்தோடு நான் கொண்டாட போகிறேன். மனம் திரும்புதல் இருக்குதா? தேவனுக்கு அர்ப்பணித்திருக்குமா? தேவனுக்கு கீழ்ப்படுகிறோமா? கிறிஸ்துமஸ் என்றால் மரியா தேவனுடைய திட்டத்துக்கு நோக்கத்துக்கு அப்படியே கீழ்ப்படிந்தார். அதுதான் கிறிஸ்துமஸ். ஜோசப் உத்தமனும் நீதிமானாக இருந்தான். தேவனுடைய வார்த்தைக்கு கேட்டு கீழ்ப்படிந்து அவமானப்பட்டாலும் பரவாயில்ல, தனக்கு நிச்சயம் பண்ண மரியாவை ஏற்றுக்கொண்டு அந்த அவமான மத்தியில் கூட அவளை ஏற்றுக்கொண்டு அந்த குழந்தையாக இயேசு சிறு குழந்தையிலிருந்து குறிப்பிட்ட வயது வரைக்கும் இந்த ஜோசப் பொறுப்படுத்தி தேவனுக்கு கீழ்ப்படிந்து இயேசுவை குடும்பத்தில் வளர்த்து கொண்டு வந்தார். அல்லேலூயா. அப்ப கிறிஸ்துமஸ் என்றால் கீழ்ப்படிதல் இருக்க வேண்டும்.
It's not just celebration, barbecue, and not just family gathering. Where's our dedication? குடும்ப ஃபேமிலி கேதரிங். எங்கள் தேவனுக்கு ஒப்பு கொடுத்து நாம் இருக்கின்றோம், எங்கள் தேவனுக்கு கீழ்ப்படிந்து இருக்கிறோம், அந்த குடும்பத்தில் தேவன் கிரியை செய்வார். இட்ஸ் நாட் ஜஸ்ட் செலிப்ரேஷன் இல்லை, இட்ஸ் அபவுட் சால்வேஷன். தேவன் என் வீட்டுக்கு ரட்சிப்பு கொண்டு வந்தார் என்று குடும்பமாய் கூடி அவருக்கு மனம் திரும்பி நம் வாழ்க்கையை அர்ப்பணிப்பது தான் கிறிஸ்மஸ். மரியா போல இன்றைக்கு உங்களை அர்ப்பணியுங்கள். ஜோசப்பு போல தேவனுக்கு உங்களை அர்ப்பணியுங்கள். உங்களை அர்ப்பணத்தை எதிர்பார்த்து தேவன் இங்கே இருக்கின்றார். இன்றைக்கு ஆண்டவர் இந்த இடத்துல இருக்கின்றார். காரணம் பைபிள் சொல்லுது இம்மானுவேல் என்றார், தேவன் நம்முடனே. இன்றைக்கு ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற என்ன காரியம் என்றால், இந்த கிறிஸ்துமஸ் நாளுக்கு எத்தனை பேர் தேவனுடைய சித்தத்துக்குள்ளே வரப்போகிறீர்கள், எத்தனை பேர் தேவனுக்கு அர்ப்பணிக்க போகிறீர்கள். மரியா போல, ஜோசப்பு போல. உண்மையான அர்த்தமுள்ள கிறிஸ்துமஸ் என்னவென்றால், நாம் தேவனுடைய திட்டத்துக்கும் தேவனுடைய நோக்கத்துக்கும் நம்மை முழு இருதயத்தோடு அர்ப்பணிப்பது. ஹல்லேலூயா. இருக்கிற இடத்திலே ஒரு கரங்களை உயர்த்துங்கள். மரியா ஆண்டவரை பார்த்து சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? இதோ அடியேன், இதோ அடியேன், உம் சித்தம் என் வாழ்க்கையிலே நடப்பதாக. இந்த கிறிஸ்துமஸ் நாட்களிலே ஆண்டவரை பார்த்து சொல்கிற, ஆண்டவரே, என்னை மீட்டவரே, என்னை ரட்சித்தவரே, என்னை நேசித்தவரே, இதோ நான், இதோ அடிமை, உம் சித்தம் என் வாழ்க்கையிலே நடப்பதாக. இந்த கிறிஸ்துமஸ் பண்டிகை எனக்கு ஒரு கொண்டாட்டம் மாற்றமல்ல, இது எனக்கு ரட்சிப்பை கொடுத்தது, எனக்கு பாவ மன்னிப்பை கொடுத்த நாள், என்னை தேவன் தேடி வந்த நாள், என்னை தேவன் மீட்டெடுத்த நாள் என்று உணர்ந்து குடும்பத்திலும் சரி, நீங்கள் எங்கே கூடினாலும் அங்கே இயேசு நம் மத்தியில் இருப்பாராக. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நம்முடைய ஒப்பு கொடுத்தலை ஆண்டவர் ஏற்றுக்கொள்வாராக. நாம் தேவனுக்கு கீழ்ப்படிந்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவார். ஹல்லேலூயா. கைகள் தட்டி நம் ஆண்டவராகிய இயேசுவுக்கு கனத்தையும் துதியும் ஸ்தோத்திரத்தையும் செலுத்துவோமாக. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. காலம் மாறிடுச்சு, பாரம்பரிய பாட்டு அழிஞ்சிருச்சு. இதை இப்படியே போக விடக்கூடாது. அப்பா பிடிச்சா வச்சுக்க முடியும். பாரம்பரிய பாட்டு எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி தான் மாடர்ன் பாட்டும் முக்கியம். பாரம்பரியமோ மாடர்னோ ஒன்றும் இல்லை தம்பி. ஓல்ட் இஸ் ஆல்வேஸ் கோல்ட். எப்படி சொல்றீங்க நீங்க? ராகம்னு என்னன்னு தெரியுமா? தாளம்னு என்னன்னு தெரியுமா? ஏன் ஸ்வரம்னு என்னன்னு தெரியுமா? இது ஏதாவது உங்க மாடர்ன் பாட்டுல இருக்கா? ஹே கூல் மேன், கூல். ரீமிக்ஸ்னா என்னன்னு தெரியுமா? மேஷர்னா என்னன்னு தெரியுமா? அட்லீஸ்ட் மெட்லினா என்னன்னு தெரியுமா? ஐயா, சொல்ல வந்த விஷயத்த டக்குன்னு சொல்றீங்களா? உங்களை சுற்றி சுற்றி ஏன் தலை சுற்றுது? சாரி ப்ரோ. பாரம்பரியமோ மாடர்னோ அதை முடிவு பண்ணுறது நம்ம கையில் இல்லை, இவங்க கையில் இருக்கு. ஓகே, 21 டிசம்பர் கிறிஸ்மஸ் சண்டே ரிதம் ஆஃப் கிறிஸ்மஸில் பார்த்துக்கலாம். பாரம்பரியமா இல்லை மாடர்னா பார்த்துருவோமா? அம்மா மாரு, அப்பா மாரு, அக்கா மாரு, அண்ணன் மாரு, தங்க மாரு, தம்பி மாரு, என் கதைய கொஞ்சம் கேளு. கதை கேட்க ரெடியா இருக்கீங்களா? வருவோம். கதை கேளு, கதை கேளு, என் கதைய கொஞ்சம் கேளு. நான் சொல்ல போற கதைய நீ காது கொடுத்து கேளு. கதை கேளு, கதை கேளு, என் கதைய கொஞ்சம் கேளு. நான் சொல்ல போற கதைய நீ காது கொடுத்து கேளு. வந்தார் ஒருத்தர் வந்தாரு, நமக்காக வந்தாரு. வந்தாரு, அவர் தந்தாரு, தன் ஜீவனை தந்தாரு. வந்தார் ஒருத்தர் வந்தாரு, நமக்காக வந்தாரு. வந்தாரு, அவர் தந்தாரு, தன் ஜீவனை தந்தாரு. அவர் அன்பை காட்ட வந்தாரு, என்னை தேடி வந்தாரு. என்னை மீட்டெடுக்க வந்தாரு, புது வாழ்வு தந்தாரு. அவர் அன்பை காட்ட வந்தாரு, நம்ம தேடி வந்தாரு.
மாட்டீரே, விட்டு கொடுக்க மாட்டீரே. கதை கேளு கதை கேளு என் கதைய கொஞ்சம் கேளு, நான் சொல்ல போற கதைய நீ காது கொடுத்து கேளு. கதை கேளு கதை கேளு என் கதைய கொஞ்சம் கேளு, நான் சொல்ல போற கதைய நீ காது கொடுத்து கேளு. வந்தார் ஒருத்தர் வந்தாரு, நமக்காக வந்தாரு, தந்தாரு அவர் தந்தாரு, தன் ஜீவனை தந்தாரு. வந்தார் ஒருத்தர் வந்தாரு, நமக்காக வந்தாரு, தந்தாரு அவர் தந்தாரு, தன் ஜீவனை தந்தாரு. அவர் அன்பை காட்ட வந்தாரு, என்னை தேடி வந்தாரு, என்னை மீட்டு வைக்க வந்தாரு, புது வாழ்வு தந்தாரு. அவர் அன்பை காட்ட வந்தாரு, என்னை தேடி வந்தாரு, என்னை மீட்டு வைக்க வந்தாரு, புது வாழ்வு தந்தாரு. ஷாலோம் மற்றும் உங்கள் அனைவருக்கும் எனது கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு கூட பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த மாதிரி நிறைய பாரம்பரியமான பாடல்கள் ஆடல்கள் இது நிறையாவே இருக்கிறது. ஸோ நீங்க எல்லாரும் தயாரா இருக்கீங்கன்னா ப்ரோ கொஞ்சம் சில் பண்ணுங்க ப்ரோ. ப்ரோ அங்க இருக்காரு, சொல்லுங்க ப்ரோ கொஞ்சம் சில் பண்ணுங்க. இந்த நாள்ல பாரம்பரியமான நிகழ்ச்சி மட்டும் இல்லை ப்ரோ, இந்த நாள்ல மாடர்னான நிகழ்ச்சியும் நிறைய இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ வாண்ட் டு விஷ் ஆல் a very merry Christmas. தம்பி இங்கிலீஷ்ல பேசுறாங்க, நீங்க தான் மாடர்ன் ரிப்ரசன்டேட்டிவா? Yes bro, yes. தம்பி சொல்லுவாரு, சட்டை பேச்சும் மாடர்னா இருக்குது. நல்லது நல்லது. சரி சொல்லுங்க, என் தரப்புல இருந்து நான் இப்போ ஒரு பயங்கரமான படைச்சிட்டேன் நம்புறேன். உங்க தரப்புல இருந்து ஏதாச்சும் கொடுத்தா தானே ஃபேரா இருக்கும். அதாவது ப்ரோ நான் உங்களை மாதிரி சோலோவாலாம் பெர்ஃபார்மன்ஸ் பண்ண விரும்பல. பாருங்களேன், நான் வந்து இப்போ ஒரு டீமே நான் கொண்டு வரேன் பாருங்க. டீமே? Yes, அப்படி என்ன டீம் கொண்டு வர போறீங்க? இது வந்து ஒரு அக்கபெல்லா டீம் ப்ரோ. அக்காபெல்லா, அதாவது இந்த ஹார்மோனியம் தபலா எதுவுமே இல்லாம எல்லாத்தையும் வாயிலே செய்வாங்க. அது சொன்னீங்க. ஓ ஓகே ஓகே. நான் பார்க்க ரெடி, நீங்களா பார்க்க ரெடியா? பத்தலையா பாரு, ரெடின்னு சொல்ல மாட்டாங்க. ரெடியாங்க? நீங்களா ரெடினா நானும் பார்க்க ரெடி. ஸோ வெல்கம் தி அக்கபெல்லா டீம். அசையாமல் நிற்கிறேன், பெரும் கடல்கள் தாண்டி தாண்டி மீண்டும் மிதக்கிறேன். என் கப்பலின் அடித்தட்டில் என் இயேசு இருக்கிறார். ரசிக்கிறேன் ரசிக்கிறேன் தேவனோட வாழ்க்கையை, ரசிக்கிறேன் ரசிக்கிறேன் இயேசுவோட நாட்களை, ரசிக்கிறேன் ரசிக்கிறேன் தேவனோட வாழ்க்கையை, ரசிக்கிறேன் ரசிக்கிறேன் இயேசுவோட
பலத்த ஒரு கைகளை தட்டுவோமான பேக்கப் எல்லா டீமுக்கு. உண்மையாலுமே பிரதர் நீங்கள் பார்த்தீங்கன்னா லைட்டு நன்றி. நீங்கள் பார்த்தீங்கன்னா உண்மையாலுமே பயங்கரமாக தான் இருந்துச்சு உங்களோட பெர்ஃபார்மன்ஸு. அதாவது இது வந்து இப்படி தான் பிரதர் இருக்கணும். எஸ் இப்படி தான் இருக்கணுமா? அடுத்து நான் வரேன் பாருங்க. ஆனால் இவங்களை கொஞ்சம் பாராட்டிடணுமே, இவங்களுக்கு உண்மையாலுமே நல்லா செஞ்சாங்க. இது வந்து மெட்லே ஸ்டைலா, மெட்லே மாதிரி பயங்கரமாக செஞ்சாங்க. அந்த இந்த சிங் சிங் அதெல்லாம் அடிச்சுட்டு வேமாக நல்லா இருந்துச்சு. ஆனால் பிரதர் சொல்லுங்க, எனக்கு இது பத்தாது பிரதர். நான் சொல்கிறேன் ட்ரெடிஷ்னல் பாரம்பரியம் தான் பெருசு. நான் சொல்கிறேன் மாடர்ன் தான். இது நல்லா இருந்துச்சு, இது நல்லா இருந்துச்சு பிரதர். நான் உண்மையை சொல்லல. ஆனா இன்னும் ஆர்வாரமா இருக்கணுமே, இன்னும் ஆர்ப்பாட்டமா இருக்கணுமே. அப்படி என்ன இன்னும் ஆர்ப்பாட்டமா இப்படி கேளுங்க. அடுத்து நமக்கு ஒரு பயங்கரமான பெர்ஃபார்மன்ஸ் இருக்கு. இது பாரம்பரியத்தை குறித்த ஒரு பெர்ஃபார்மன்ஸ். யார் நமக்காக வராங்க பாத்தீங்கன்னா நம்மளுடைய மேடம் எலிஸ் அண்ட் சில்ட்ரன் மினிஸ்ட்ரி நமக்காக வராங்க. அதுக்கு முன்னுக்கு ஒரே ஒரு பயங்கரமான இன்ஃபர்மேஷன் தந்துடுறேன். மேடம் எலிஸ் அவங்க பாட போகிற பாட்டு அவங்களே சொந்தமாக இயக்கின ஒரு பாடல். எஸ், அதாவது அவங்க சொந்தமாக எழுதி இப்போ பாட போகிறாங்க. எஸ், அதை தான் பயங்கரமாக பாரம்பரியமாக நம்மளுக்காக பாடி காட்ட போகிறாங்க. இதில் உங்களுக்கு தெரிஞ்சிடும் என்ன மாதிரி ஒரு பவர் பாரம்பரியத்தில் இருக்குன்னு ப்ரோ. இவங்க இந்த ஆனால் இது ப்ரோ இது வந்து ரொம்பவே டிஃப்ரெண்டான ஒரு பெர்ஃபார்மன்ஸு. அப்படி என்ன டிஃப்ரெண்ட் யான்னு கேட்டிங்கன்னா பெரியவங்க பாடுவாங்க, சிறியவங்க ஆடுவாங்க. அப்போ எல்லா ஏஜ் குரூப்பும் இங்கே இருக்கு. பெரியவங்க பாட, சிறியவங்க ஆட, இது ரொம்பவே ஒரு கல்ச்சுரலான ஒரு பெர்ஃபார்மன்ஸாக இருக்கும்போது ஸோ எல்லாம் ரெடினா கைகளை தட்டி மேடம் எலிஸ் மற்றும் சில்ட்ரன் மினிஸ்ட்ரியை வரவேற்போம். மத்தேயு 2ஆம் அதிகாரம் வசனம் 9-10. ராஜா சொன்னதை அவர்கள் கேட்டு போகையில் இதோ அவர்கள் கிழக்கிலே கண்ட நட்சத்திரம் பிள்ளை இருந்த ஸ்தலத்திற்கு மேல் வந்து நிற்கும் வரைக்கும் அவர்களுக்கு முன் சென்றது. அவர்கள் அந்த நட்சத்திரத்தை கண்டபோது மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள். விண்ணில் ஒரு நட்சத்திரம், விண்ணில் ஒரு நட்சத்திரம், விண்ணில் ஒரு நட்சத்திரம் உதித்ததே. மணில் ஒரு நட்சத்திரம், மணில் ஒரு நட்சத்திரம், மணிலோ தேவ மைந்தன் உதித்தாரே. விண்ணில் ஒரு நட்சத்திரம், விண்ணில் ஒரு நட்சத்திரம், விண்ணில் ஒரு நட்சத்திரம் உதித்ததே. மண்ணிலொரு நட்சத்திரம், மண்ணிலொரு நட்சத்திரம், மண்ணிலோர் தேவ மைந்தன் உதித்தாரே. ரட்சகராய் மீட்பராய் பிறந்தாரே, இயேசு பிறந்தாரே. ரட்சகராய் மீட்பராய் பிறந்தாரே, இயேசு பிறந்தாரே. விண்ணில் ஒரு நட்சத்திரம், விண்ணில் ஒரு நட்சத்திரம், விண்ணில் ஒரு நட்சத்திரம் உதித்ததே. மண்ணில் ஒரு நட்சத்திரம், மண்ணில் ஒரு நட்சத்திரம், மண்ணிலோ தேவ மைந்தன் உதித்தாரே. காண்பவர்
வல்லமையின் தேவனாய் நமக்கொரு பாலகன் பிறந்தாரே. அதிசயமானவர் வல்லமையின் தேவனாய் நமக்கொரு பாலகன் பிறந்தாரே. இயேசு நமக்கொரு பாலகனாய் பிறந்தாரே. இயேசு நமக்கொரு பாலகனாய் பிறந்தாரே. ரட்சகராய் மீட்பராய் பிறந்தாரே. இயேசு பிறந்தாரே. ரட்சகராய் மீட்பராய் பிறந்தாரே. இயேசு பிறந்தாரே. நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். பரிசுத்தராய் பரிகரியாய் நம்மோடு இருப்பவராய் பிறந்தாரே. பரிசுத்தராய் பரிகரியாய் நம்மோடு இருப்பவராய் பிறந்தாரே. பெத்லகேமூரிலே மாடடையும் குடில்தனிலே கன்னிமரி மடியிலே தவழ்ந்தாரே. பெத்லகேமூரிலே மாடடையும் குடில்தனிலே கன்னிமரி மடியிலே தவழ்ந்தாரே. இயேசு கன்னிமரி மடியினிலே தவழ்ந்தாரே. இயேசு கன்னிமரி மடியினிலே தவழ்ந்தாரே. ரட்சகராய் மீட்பராய் பிறந்தாரே. இயேசு பிறந்தாரே. ரட்சகராய் மீட்பராய் பிறந்தாரே. இயேசு பிறந்தாரே. வல்லவனாய் மாதேவனாய் மகிமையின் மைந்தனாய் பிறந்தாரே. மன்னவனாய் மாதேவனாய் மகிமையின் மைந்தனாய் பிறந்தாரே. தாழ்மையின் உருவெடுத்து சமாதான தேவனாய் கிருபையின் அன்பிலே பிறந்தாரே. தாழ்மையின் உருவெடுத்து சமாதான தேவனாய் கிருபையின் அன்பிலே பிறந்தாரே. இயேசு கிருபையின் அன்பினாலே பிறந்தாரே. இயேசு கிருபையின் அன்பினாலே பிறந்தாரே. விண்ணில் ஒரு நட்சத்திரம், விண்ணில் ஒரு நட்சத்திரம், விண்ணில் ஒரு நட்சத்திரம் உதித்ததே. மண்ணில் ஒரு நட்சத்திரம், மண்ணில் ஒரு நட்சத்திரம், மண்ணிலோர் தேவ மைந்தன் உதித்தாரே. ரட்சகராய் மீட்பராய் பிறந்தாரே. இயேசு பிறந்தாரே. ரட்சகராய் மீட்பராய் பிறந்தாரே. இயேசு பிறந்தாரே. அரரோ ஹரிரரோ அரரோ ஹரிரரோ அரரோ ஹரிரரோ அரரோ ஹரிரரோ அரரோ. Wow, 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 what a performance! சும்மா சொல்லக்கூடாது bro. பாரம்பரியம். நல்லா டான்ஸ் ஆடுனாங்க ப்ரோ. எல்லாரும் டான்ஸ் Yes, wow, இந்த ஆடுனாங்க. குட்டீஸ்லாம் பாருங்களேன். இந்த குட்டீஸ்லாம் அந்த தேங்காய் வச்சு ஆடிக்கிட்டு எவ்வளோ ப்ரௌஸ் பாருங்க. நான் அப்படியே என் கிராமத்துக்கே போயிட்டு வந்த மாதிரி இருந்துச்சு பிரதர். வா, மறுபடியும் ஒரு கைகளை தட்டுவோம். எஸ், பயங்கரமான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் நம்ம குட்டீஸ்
ஆட நம்ம பெரியவங்க பாட பயங்கரமான ஒரு பாரம்பரியமான எல்லாரும் என்ஜாய் பண்ணியிருப்பாங்க. கண்டிப்பாக நானே என்ஜாய் பண்ணேன். நான் தான் சொன்னேன்ல, என் கிராமத்துக்கே போயிட்டு வந்த மாதிரி இருந்துச்சு. நல்ல ஒரு உழைப்பு இந்த பெர்ஃபார்மன்ஸில் பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு இனிஷியேட்டிவ் உழைப்பு தெரிந்தது. சரி பிரதர், பாரம்பரியத்தை பார்த்தீங்களா எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருந்துச்சு. அடுத்து உங்கள் தரப்பில் இந்த மாடர்ன்றீங்களே, அப்படி மாடர்னில் அடுத்து ஏதாச்சும் வச்சுருக்கீங்களா? இருக்காரு ப்ரோ, இதுக்காண்டியே ஒருத்தர் இருக்காரு. நீங்க ஏன் பிரதர் இவ்வளோ கவலையா பேசுறீங்க? கொஞ்சம் சந்தோஷமா தான் பேசிக்கலாம். இருக்காரு ப்ரோ. இவர் யாருன்னு பாத்தீங்கன்னா சொல்லுங்க. ரொம்ப மல்டி டேலண்டடானவர் ப்ரோ. மல்டி டேலண்டட் சும்மா இல்ல ப்ரோ. இவர் மல்டி டேலண்டட்றாரு. ஓகே, அப்படிப்பட்ட யார் இவரு? இவரு இப்ப நமக்காக ஒரு மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்க போறாரு. மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்? எஸ் ப்ரோ. இது என்ன மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் சொல்லுங்க. மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் பாத்தீங்கன்னா ஒரு மாடர்ன் மெலோடிக்கா ப்ரோ. மாடர்ன் மெலோடிக்கா, அதாவது வாயில ஊதிக்கிட்டு. எஸ் ப்ரோ. எஸ் ரொம்ப மாடர்னான இன்ஸ்ட்ருமெண்ட் ப்ரோ. ஓகே, நானும் பார்த்தது இல்ல. சரி, நம்ம பாத்துருவோமா? ஓகே, நீங்க கைகளை தட்டி நம்ம பிரதர் ஜக்காரியாவை அழைப்போம். ஷாலோம், பிரைஸ் தி லார்ட். யாவருக்கும் மேரி கிறிஸ்மஸ் வாழ்த்துக்கள். நான் ஸ்கிரிப்ட் இல்லாததான் பேசினாங்க, தவறாக நினச்சிக்காதீங்க. ஓகே, ஸோ இது ஒரு மெலடிக்கா, ஸோ எல்லா மெட்லியோட ஒரு மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் நானும் மற்றும் வர்ஷிப் டீமாக வழங்க இருக்கோம். ஸோ கண்டு மகிழ்ங்கள்.
ஜக்காரியா பயங்கரமான ஒரு பெர்ஃபார்மன்ஸ். அதாவது பிரதர், இவருக்கு நான் பேர் வச்சுட்டேன். சொல்லுங்க இவர் யார் பாத்தீங்கன்னா, இவர் தான் மெலோடிகா ஜாக். பயங்கரமா வாட்சார்ல, அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் குட்டியா தான் இருந்துச்சு பிரதர். ஆனா அவர் வாட்ச் விதம், வா வாட் அ பவர்ஃபுல் இன்ஸ்ட்ருமெண்ட். அவர் வாட்சது எனக்கு நிறைய பாட்டு விளங்குனுச்சு பிரதர். நிறைய பாட்டு விளங்குனுச்சு. ஓகே ஓகே சரி, நல்லா தான் இருக்கு, மாடர்னும் நல்லா தான் இருக்கு. ஆனா இருந்தாலும் யாராச்சும் இருக்கா பிரதர்? இருந்தாலும் எம்ம சைட்ல லைட்டா இல்லையா, பாரம்பரியம் தான் இன்னமும் ஸ்ட்ராங்னு தோணுது. இன்னும் என்ன அத காட்டுறதுக்காக பாடலை பாடியாச்சு, மெலோடிக்கா அதெல்லாம் பார்த்தாச்சு. இப்போ ஆடலை நம்ம பார்க்க போறோம். ஓ, இது பயங்கரமான ஆட்டம். இது என்ன ஆட்டம்னா, நம்ம இந்தியன் ஆட்டம்ல இது பஞ்சாப் பங்கரா டான்ஸ் ஆட்டு. நம்ம பார்க்க ரெடியா இருக்கீங்களா? எஸ், நீங்க மட்டும் அவங்க மட்டும் ஆட போறது இல்ல, இந்த இடமே ஆட போறது. ஏன்னா பாடல் பயங்கரமான பாடல். சோ அதை கேட்டு ரசிக்க, பார்த்து ரசிக்க நீங்களா தயாரா இருக்கிறீங்கன்னா கைகளை தட்டி நம்மளுடைய ஆர்ட்ஸ் அண்ட் கிரியேட்டிவ் டீமை அழைப்போம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரே, தூதியும் காணமும் எல்லாம் புகழும் உமக்குத்தானே. நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரே, தூதியும் காணமும் எல்லா புகழும் உமக்குத்தானே. மெய்மையானவரே, எல்லாம் மகிமை உமக்குத்தானே. மாட்சிமை உடையவரே, உந்தன் நாமத்தை உயர்த்திடுவே. நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரே, தூதியும் காணமும் எல்லாம் புகழும் உமக்குத்தானே. நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரே, தூதியும் காணமும் எல்லாம் புகழும் உமக்குத்தானே. மெய்மையானவரே, எல்லாம் மகிமை உமக்குத்தானே. மாட்சிமை உடையவரே, உந்தன் நாமத்தை உயர்த்திடுவே. இயேசுவே நீர் எந்தன் தஞ்சம், இயேசுவே நீர் எந்தன் மேய்ப்பர், இயேசுவே நீர் எந்தன் நம்பிக்கை, இயேசுவே நீர் எந்தன் தெய்வன். இயேசுவே நீர் எந்தன் தஞ்சம், இயேசுவே நீர் எந்தன் மேய்ப்பர், இயேசுவே நீர் எந்தன் நம்பிக்கை, இயேசுவே நீர் எந்தன் தெய்வன். எந்தன் இயேசுவே, இயேசுவே என்னுள் ஜீவிக்கிறவரே, எந்தன் இயேசுவே, இயேசுவே என்னை நடத்தி செல்பவரே. ஹalleluya, hallelujah, 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 மறுபடியும் ஒரு இசை கூட பயங்கரமான ஒரு வேற டான்ஸ், லெவல்ல இருந்துச்சு. பஞ்சாப் பங்கரா டான்ஸ். இந்த பாடல் பாத்தீங்கன்னா ஹalleluya, பயங்கரமான ஒரு பாடல், பயங்கரமான ஒரு ஆடல் மாதிரி வெச்சிருச்சு ப்ரோ. சொல்லுங்க பிரதர், கேக்கல? ஆட வெச்சிருச்சு, ஆட வெச்சிருச்சுல, பாத்தீங்களா? ஏன் தலையும் ஆடிக்கிட்டே தான் இருந்துச்சு. அப்படிப்பட்ட ஒரு வைப். சரி பிரதர்,
பாரம்பரியத்தை பார்த்தாச்சு. அடுத்து மாடல்ல ஏதாவது இன்னும் இருக்குதா? இருக்கு ப்ரோ. சொல்லுங்க. இது வந்து ரொம்ப ஸ்பெஷலான பெர்ஃபார்மன்ஸ் ப்ரோ. அவர் மைக் கொஞ்சம் ஏத்துங்கப்பா, தம்பி ரொம்ப மெதுவா பேசுறாரு. இந்த மாடர்னான பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் சீல் பண்றதுக்கு ஒருத்தர் வராரு ப்ரோ. பாரம்பரியமான பெர்ஃபார்மன்ஸை சீல் பண்றதுக்கு. எஸ் ப்ரோ. ஒருத்தர் தான். ஒருத்தர் வராரு. அவரை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். ஸோ இவர் பார்த்தீங்கன்னா ஒரு லெஜெண்ட் ப்ரோ. ஸோ நீங்கள் அந்த கார்னர்ல இருந்து இந்த கார்னர் வரைக்கும் கேட்டிங்கன்னா எல்லாருக்கும் தெரியும் ப்ரோ அவரை. அப்படிப்பட்ட ஒரு ஆளா? யார் ப்ரோ? இவர் வந்து லெஜெண்ட் ப்ரோ. லெஜெண்ட், எவர்கிரீன் ப்ரோ. எவர்கிரீன், வாவ். இதை நானும் எங்கேயோ கேள்விப்பட்டிருக்கேன். லெஜெண்ட், எவர்கிரீன். எஸ், இதை எல்லாமே கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம எல்லாத்துமே தெரியும் லெஜெண்ட், எவர்கிரீன். அவரே நீங்க கூட போறீங்க. எஸ், அவர் பயங்கரமா பாடுவாரு. ஆமா ப்ரோ, நானும் கேள்விப்பட்டேன். நம்மளுக்காண்டி இன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் பாட்டும் இருக்கு பிரதர். ஸ்பெஷல் பாட்டு? எஸ், பாட்டு பாட போறாரு. எஸ், மாடர்ன் கல்ச்சர்ல. எஸ், வாவ். நான் பார்க்க ரெடியா இருக்கேன் பிரதர். நீங்க பார்க்க ரெடியா? எல்லாரும் பார்க்க ரெடியா? ஸோ எல்லாரும் பார்க்க ரெடினா பிரதர் ராஜகோபால் ஆரம்பிப்போம். சிந்தித்து பார்மானமே, சிந்தித்து பார்மானமே, சிந்தித்து பார்மானமே, சிந்தித்து பார்மானமே, சிந்தித்து பார்மானமே. எப்படி இருக்கீங்க? எஸ் சொன்ன பாதையில் நடக்கிறீங்களா? இல்ல சொந்த புத்தி சுய புத்தி நடக்கிறீங்களா? சிறிது பார் மனமே, கசப்பு வெறுப்பு பொறாமை எரிச்சல் கொண்டு இறுதியத்தில் நீங்கள் வாழுறீங்க. ஒருவருக்கொருவர் குறை கொண்டிருந்து சபையில நீங்கள் நடக்கிறீங்க. இது சரியா தவறா? சிந்தித்து பார் மனமே. இது சரியா தவறா? சிந்தித்து பார் மனமே. உலகத்துக்கு கலந்து தேவனை மறந்து வயசான பிறகு தேவனை தேடலாம் என்று நினைக்காத முடியாது முடியாது. பாவத்தில் ஊறி பழக்கத்தில் மயங்கி தேவனை மறந்த என் நண்பனே, நாய தீர்ப்பு உண்டு என்று சொன்ன எங்கேயும் ஓட முடியாது என்றார். சிந்தித்து பார்மானமே, சிந்தித்து பார்மானமே, சிந்தித்து பார்மானமே, சிந்தித்து பார்மானமே.
ஜனங்களே எப்படி இருக்கீங்க? இயேசு சொன்ன பாதையில் நடக்கிறீங்களா? இல்ல சொந்த புத்தி சுய புத்தி நடக்கிறீங்களா? சிந்தித்து பார் மனமே. பொய் இச்சை கோபம் கொண்டு இருதயத்தில் நீங்கள் வாழுறீங்க. ஒருவருக்கொருவர் குறை சொல்லிக் கொண்டு சபையிலே நீங்கள் நடக்கிறீங்க. இது சரியா தவறா சிந்தித்து பார் மனமே. இது சரியா தவறா சிந்தித்து பார் மனமே. நாளை நாளை என்று எண்ணாதே, அது நரக வாசலுக்கு அழைத்து செல்லும். நித்திய தேவன் இயேசுவை நம்பு, நித்திய ஜீவன் உனக்கு உண்டு. பாவத்தில் ஊறி பழக்கத்தில் மயங்கி தேவன் மறந்த என் நண்பனே, நாய தீர்ப்பு உண்டு என்று சொன்னான், எங்கேயும் ஓட முடியாது என்றான். சிந்தித்து பார் மனமே, 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 சிந்தித்து பார் மனமே. நன்றி கர்த்தருக்கு உண்டாவதாக. ஜோரான ஒரு கையை தட்டுமா பிரதர் எவர்கிரீன் ராஜகோபால். எஸ், நீங்க பாத்தீங்கன்னா இது மாடர்ன் இல்ல, இது ரேப் அண்ட் இது வந்து ராக், ரேப் அண்ட் ராக் பெர்ஃபார்மன்ஸ். பயங்கரமான ஒரு என்ட்ரி. எல்லாரும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பயங்கரமா ஹெலிகாப்டர் சுத்த அண்ணன் நடந்து வர பயங்கரமான ஒரு பெர்ஃபார்மன்ஸா இருந்துச்சு. பிரதர் உங்களுக்கு ஒன்று தெரியணுமா? சொல்லுங்க. இது ஆக்சுவலி அவர் சொந்த பாட்டு பிரதர். இது அவர் எழுதின பாட்டா இது? ஆமா பிரதர். வா அவர் எழுதின பாட்டு. நிறைய பாட்டு அவர் சொந்த பாட்டு கேட்டிருப்பீங்க. ஆனா ரேப் பண்ணி கேட்டிருக்கீங்களா பிரதர்? ரேப் பண்ணி இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் கேக்குறேன் பிரதர். உண்மையாலுமே பயங்கரமா இருந்துச்சு. பயங்கரமா இருந்துச்சு மக்களே. பயங்கரமா தானே இருந்துச்சு. ஏன்னா கைகளை தட்டும்போதே தெரிஞ்சிருச்சு. உண்மையாலுமே பயங்கரமா இருந்துச்சு. எஸ் பிரதர். மாடர்ன்ல பயங்கரமான பெர்ஃபார்மன்ஸை இறக்கிட்டாங்க. இவரு தம்பி பயங்கரமான பெர்ஃபார்மன்ஸ் இறக்கிட்டீங்க. அடுத்து என் மனசுக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு டீம் இறக்க போறேன். இவர்கள் ரொம்ப பாரம்பரியமாகவும் இல்லை, ரொம்ப மாடர்னாகவும் இல்லை. இவர்கள் இவங்க என்ன பண்ண போறாங்கன்னா, ஏன் மனசுக்கு ரொம்ப க்ளோஸ் ஆனவங்க சொன்னா, இவங்க பஜன் பிளஸ் மாடர்ன் ஃபாக் ஃபியூஷன். பேரே பயங்கரமா இல்லை? பஜன் பிளஸ் மாடர்ன் ஃபாக் ஃபியூஷன். மாடர்னும் இருக்காங்க, மாடர்னும் இருக்கு. அதாவது 2 ஜெனரேஷன் மாதிரி, மாடர்ன் ஜெனரேஷன் பழைய ஜெனரேஷன் 2 ஜெனரேஷன் கலந்து இவங்க ஒரு பெர்ஃபார்மன்ஸ் தர போறாங்க. ஆனா இவர்கள் ஏன் டீம், இவர்கள் பாரம்பரியத்தை ரிப்ரசென்ட் பண்ணி தான் வராங்க. ஸோ மைக்கெல்லாம் ரெடி ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி ரெடி ஆயிடுச்சுன்னா எத்தனை பேருங்க இவர்கள் பயங்கரமான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்க ரெடியாக இருக்காங்க? நீங்கள் ரெடியாக இருக்கீங்களா? அவர்கள் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணும்போது நீங்களும் சேர்ந்து பாடலாம், அந்த பாடலை என்ஜாய் பண்ணலாம். ஸோ கைகளை தட்டி நேரத்தை தாமதிக்காமல் நம்மளுடைய ஜென் ஏ ஹெவன் பாய்ஸை கைகளை தட்டி வரவேற்போம். ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஆமா, பாஸ்டர் பார்க்குறாரு. சரி, இப்போ லைட் அடிச்சு திறப்பாங்க. எல்லாம் கரெக்டாக உங்க பொசிஷன்ல உட்காரணும். என்ன பொசிஷன்? அவங்க பொசிஷன்ஸ்ல உட்காருங்க. லைட்ஸ் ஆஃப். ஓகே, எல்லாம் கரெக்டாக உட்காந்தாச்சுல? பின்னாடி பாருங்க. பின்னாடியா? அந்த சகோதரர் என்ன செய்து கொண்டிருக்கிறார்? ஐயா, என்ன தெரிகிறது? ஸ்கிரீன் தெரிகிறது. ஸ்கிரீன் தெரிகிறதா? நம்ம பெர்ஃபார்மன்ஸ் பண்ண வந்தது ஸ்கிரீனுக்கா மக்களுக்கா? முன்னாடி பாரும் ஐயா. நினைச்சாலே உசுருக்குள் மனசுக்குள்ள ஏதோ சிலிர்க்குது. நினைச்சாலே உசுருக்குள்
மனசுக்குள்ள ஏதோ பறக்குது. அவர் அன்ப சொல்ல வார்த்தை இல்ல, அவர் அழக சொல்ல அளவும் இல்ல, அவர் நினைவும் எனது நினைவும் அல்ல, அவர் அதிசயங்களுக்கு புதுசும் அல்ல. அவர் அன்ப சொல்ல வார்த்தை இல்ல, அவர் அழக சொல்ல அளவும் இல்ல, அவர் நினைவும் எனது நினைவும் அல்ல, அவர் அதிசயங்களுக்கு புதுசுமல்ல. உம நினைச்சாரே, உம நினைச்சாரே, உசுருக்குள் மனசுக்குள்ள ஏதோ சிலிர்க்குது. உம நினைச்சாரே, உம நினைச்சாரே, உசுருக்குள் மனசுக்குள்ள ஏதோ பறக்குது. எந்த நிலையிலும் ஆராதித்திடுவேன் என் இயேசுவை, முழு மனதோடு ஆராதித்திடுவேன். எந்த நிலையிலும் ஆராதித்திடுவேன் என் இயேசுவை, முழு மனதோடு ஆராதித்திடுவேன். நான் என்று சொல்ல எனக்கொன்றும் இல்ல, தரமன்னு சொல்ல என்னிடம் எதுவும் இல்ல. நான் என்று சொல்ல எனக்கொன்றும் இல்ல, தரமன்னு சொல்ல என்னிடம் எதுவும் இல்ல. தகுதியில்லா என்னை உயர்த்தினது உங்க கிருபை, தகுதியில்லா என்னை உயர்த்தினது உங்க கிருபை. உங்க கிருபை இல்லனா நானும் இல்ல, உங்க தயவு இல்லனா நானும் இல்ல. உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே, உங்க கிருபை இல்லாமல் நான் ஒன்றும் இல்லையே. உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே, உங்க கிருபை இல்லாமல் நான் ஒன்றும் இல்லையே. இயேசுவே, இயேசுவே. பாங் பாங் பாங். என்ன பாங்க இது? டெம்போ ரொம்ப ஸ்லோவாக இருக்கு. நம்ம ஸ்டைலில் ஒரு பீட்டை போட்டுருவோமா? ஆமால, ஸ்லோவாக இருக்குல்ல. இதோ இப்போ போடுறேன் பாரு. பரலோகம் எனக்குள்ள அவர் வந்ததான கவலை இல்ல. பரலோகம் எனக்குள்ள வேற ஒன்றும் எனக்கு தேவையில்ல. போகும் வழி புரியல, அவர் ஒளிய வழியில, அவருடன் இருப்பதால ஒன்றும் பிரிவில. போகும் வழி புரியல, அவர் ஒளிய வழியில, அவருடன் இருப்பதால என்றும் பிரிவில. வேற என்ன எனக்கு வேணும் நண்பா, எனக்குள்ள இருப்பதால ஜெயிப்பதம்பா. வேற என்ன எனக்கு வேணும் நண்பா, எனக்குள்ள இருப்பதால ஜெயிப்பதம்பா. பரலோகம் எனக்குள்ள அவர் வந்ததான கவலை இல்ல. பரலோகம் எனக்குள்ள வேற ஒன்றும் எனக்கு தேவையில்ல. கவலை கவலை இல்லையே, இயேசு என்னோடு இருப்பதா. கவலை கவலை இல்லையே, இயேசு என்னோடு இருப்பதா. அவர் என்னை விசாரித்து நடத்துகின்றவர், என் குறைவுகளை நிறைவாக்க போதுமானவர். அவர் என்னை விசாரித்து நடத்துகின்றவர், என் குறைவுகளை நிறைவாக்க போதுமானவர். இயேசு ரொம்ப 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 நல்லவர், என் 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 இயேசு ரொம்ப 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 நல்லவர். கவலை கவலை இல்லையே. சூப்பர், ஃபென்டாஸ்டிக், எக்ஸலன்ட், பலே. பயங்கரமான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கலக்கிட்டாங்க. ஏன் நீங்க பாத்தீங்கன்னா கண்ணாடிலாம் போட்டு அதுல ஒரு பாட்டு பாடிருந்தாங்க. உம்மை நினைச்சாலே ஏதோ சிலுக்குது. பயங்கரமா இருந்துச்சு, பயங்கரமா பாடுறாங்க, கண்ணெல்லாம் போட்டு பயங்கரமான பெர்ஃபார்மன்ஸ். சரி, நானும் தம்பியா ஒரு முடிவுக்குள்ள வந்திருக்கோம். அவரோட பெர்ஃபார்மன்ஸை சீல் பண்ணுறதுக்கு நான் இறக்கிட்டேன், என் பெர்ஃபார்மன்ஸ் சீல் பண்ணுறதுக்கு அவர் இறக்கிட்டாரு. ஆனால் நாங்கள் முடிவு பண்ணது என்னன்னு பார்த்தீங்கன்னா, பாரம்பரியமாக மாடர்னா அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, காலம் என்ன தான் மாறினாலும்
ஜென்ரேஷன் என்ன தான் மாறினாலும், பாடல்கள் என்ன தான் மாறினாலும், ஒன் திங் ரிமைன்ஸ் தி சேம் ஐயா. என்னன்னு தெரியுமா? என்னன்னு நீங்களே சொல்லுங்க. அது என்னன்னு பாத்தீங்கன்னா நம்மளோட இயேசு கிறிஸ்துவோட மாறாத அன்பு தான். இயேசு கிறிஸ்துவ ஒரு கையில தட்டுமா? எஸ், ஆமாங்க. நம்ம இயேசுவோட மாறாத அன்பு, அன்சேஞ்சிங் லவ் அண்ட் டைம்லெஸ் காட். அதுதான் நம்மளுடைய இன்னைக்கு ஈவென்ட்டோட தீமு. ஸோ நீங்கள் எல்லாம் என்ஜாய் பண்ணியிருப்பீங்க நான் விசுவாசிக்கிறேன். நம்ம நிகழ்ச்சியோட நிறைவுக்கு வந்து விட்டோம். ஸோ நீங்கள் எல்லாம் பார்க்குற மாதிரி இதுதான் நம்மளோட ரிதம் ஆஃப் கிறிஸ்மஸ். This is rhythm of God's love. Yes, as a conclusion நாங்கள் என்ன சொல்ல வரோம்னா, பாடல் முக்கியம் இல்லை, மாடர்னா பாரம்பரியமான முக்கியம் இல்லை. இயேசு உயர்த்துற பாட்டா அது இயேசுக்கு சொந்தமானது தான், அது நமக்கு சொந்தமானது தான். எல்லாரும் இயேசு உயர்த்தி என்ஜாய் பண்ணுவோம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. பாடல் முக்கியம் இல்லைங்க, நம்மளோட உள்ளம் தான் முக்கியம். எஸ், அதுதான் இன்னைக்கு உள்ள நிகழ்ச்சியில நம்ம பார்த்துருக்கோம். ஸோ நீங்க எல்லாரும் என்ஜாய் பண்ணீங்களா? எஸ் எஸ், ஓகே. நம்ம நிகழ்ச்சியோட நிறைவுக்கு வந்துவிட்டோம். ஸோ இப்பொழுது கூட ரெவரண்ட் ரவி, பாஸ்டர் ரவியை கையில் தட்டி கடைசி பிரேயருக்கு நம்ம கூப்பிடுவோம். உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமை, பூமியிலே சமாதானம், மனிதன் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று தேவ தூதர்கள் ஆட்பரித்து பாடி கர்த்தரை துதித்தார்கள். இவ்விதமாக இந்த கிறிஸ்துமஸ் பண்டிகை நம்முடைய வாழ்க்கையிலே ரட்சிப்பின் பண்டிகையாக நினைவு கூறுவோமாக. மீட்பருடைய பிறப்பை மகிழ்ச்சியோடு கொண்டாடுவோமாக. என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோஸ்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை என்றும் மறவாது. எல்லாரும் சொல்லுவோம், எல்லாரும் சொல்லுவோம். ஹல்லேலூயா. பரலோக பிதாவுடைய அன்பும் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானுடைய அன்னோனே ஐக்கியமும் கிறிஸ்து வரமட்டும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஷலோம் என்று சொல்லி உங்களை யாவரையும் ஆசீர்வதிக்கிறேன். ஆமென். எல்லாருக்கும் சமாதானம். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, சமாதானம்.